ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்த ஏதாவது ஒரு gift குயிக்கா. ஹஸ்பண்ட் வைஃப்க்கு ஃபோன். ஓகே அக்கா அக்கா நீங்களும் காட்டணும். சார்ல்ஸ் பண்ணி எனக்கு காட்டுறாங்க. நீங்க வாங்கி கொடுக்கல. அது நான் வாங்கி கொடுக்கலன்னு சொல்றேன். இல்ல ஹஸ்பண்ட் வந்து வைஃப் வாங்கி கொடுத்த கிஃப்ட காட்டணும், வைஃப் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட காட்டணும். கிறிஸ்டாக்கா பைபிள எடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. பைபிள் ஓகே பைபிள் வந்து எல்லாருக்கும் காமனா கொடுத்துருவாங்க. அது போக ஸ்பெஷல் கிஃப்ட் வேணும். பைபிள் தான் சர்ச்சில் நம்ம போனது கையில கட்டாயமா கொடுத்துறாங்களே. ஸ்பெஷல் கிஃப்ட். அது என்னது? ஸ்டெத்தஸ்கோப்பா கிறிஸ்டாக்கா? ஓ இயர்ஃபோன்ஸ் டெடி பேர். ஓகே ஃபோன் அண்ட் வாட்ச். ஜெருஷா ஃபோன் அண்ட் வாட்ச். ஓகே வெஸ்டர்னா வந்து பைபிளும் இது என்னதுமா உங்க எல்லாம் அது என்னது? பவுச்சா? அது பர்ஸ். ஓகே இது அம்பர்லா. ஓகே லெஸ்லி வசந்த்குமார். ஓகே சூப்பர் காமிக்கலாம். ஓகே சூப்பர் ரைட். அக்கா எங்க ஜாஷ்வா அண்ணா வீட்ல அக்கா ஏதோ எடுக்க ஓடுறாங்க. ஃப்ரிட்ஜ் திறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுக்க போறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் எடுக்க போறாங்களா? சரி ஜீன்ஸ் பேண்ட் ஃப்ரிட்ஜ்க்குலையா? அது ஃப்ரிட்ஜ். ஓ பீரோ அது ஃப்ரிட்ஜ் இல்ல, கண்ணாடி. ஓகே எங்க வீட்ல ஏன் வைஃப் காட்டுறது பாத்தீங்களா? அது பாக்கலி. இது என்னது? சாக்லேட். டேரி மில்க் லிக்கபிள்ஸ். Ginger biscuit also. A pack. ஓகே சூப்பர். வேற யாரு? மத்தவங்க எல்லாம் பின்னாடில கொஞ்சம் ஓபன் ஆகாத மாதிரி இருக்கு வீடியோ. ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் என்ன பொருள் அப்படின்னா அண்ணா என்னது அந்த புடவை நீங்க காட்டுறீங்க? என் மனைவிக்கு வாங்கி கொடுத்த லுங்கி. அது லுங்கியா? இல்ல அண்ணன் புடவை வாங்கி கொடுத்தாங்க, அவங்க லுங்கியை கன்சிடர் பண்ணிட்டாங்க. சூப்பர் எக்ஸலென்ட். ஓகே அடுத்து என்ன பொருள் அப்படின்னா இது வந்து இட்ஸ் கோனா பி a competition. சரியா? உங்க வீட்ல ரெட் கலர்ல இருக்க மெட்டீரியல்ஸ் எந்த கப்பல் நிறைய மெட்டீரியல் காட்டுறாங்களோ அவங்க வின் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ரெட் கலர் மெட்டீரியல்ஸ். இட் குட் பி எனிதிங். நிறைய மாஸ்க், டீப். ஓகே 2 கப் வந்திருக்கு. தெரியும் உங்களுக்கு. செல்வன் அண்ணா நீங்க தான் கவுண்ட் பண்ண போறீங்க எந்த கப்பல் நிறைய. நான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா நீங்க தான் கவுண்ட் பண்ண போறீங்க. எந்த ஷேர்ல தூக்கி காட்டுறாங்க யாரு? ஓகே 2 3 4. எந்த கப்பல் நிறைய காட்டுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க அக்கா. ஓகே மேல ஒரு அது ஆப்பிளா தக்காளியா? ரப்பர் பேண்ட் சார். ரப்பர் பேண்ட். ஓகே கார். ருஷிதன் காமிக்கிறாங்க ஏதோ. தண்ணி பாட்டில். ஏய் அப்பா அடுத்து எஃப்எம்பிவி டைரி. கத்திரிக்கோல்ல மேல் போர்ஷன். கார்னியா வந்து கக்கா இருக்கிற பக்கெட். ஜான்சன் பிள்ளைய காட்டுறீங்களா பிள்ளையோட Dress காட்டுறீங்களா? அது தெரியல. ஆப்பிள் சார். ஆப்பிள் சூப்பர். யார் நிறைய காட்டிருக்காங்க? மசேகா கார்டன். நான் 2 இதுமே பார்க்க முடியல. இல்ல இந்த இதுக்குள்ள தான் இருக்காங்க, மத்தவங்க இல்ல. ஆமா நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. அதுல ஜெருஷா ஃபேமிலிஸ் நிறைய காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கையிலேயே வச்சிருக்காங்க. அது போக ஜாஷுவாவும் நிறைய வச்சிருக்காங்க. ஜாஷுவா வீடு சுத்தி 2ஆ இருக்கு போல பாருங்க. அடிக்கிட்டே இருக்காங்க கையில. ஜாஷுவானும் கையில நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் ரூபஸ் அண்ணன் நிறைய வச்சிருக்காங்க. ரூபஸ் அண்ணன் ஃபுல்லாவே ரெட் கலர் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார்ல்ஸ் பண்ணிட்ட இது மாதிரி ஐட்டம் குட்டி ஐட்டம் நிறைய இருக்கு. குட்டியா அண்ணன் ஆக்டிவிட்டி ஐட்டமா இருக்கு. அது நிறைய வச்சிருக்காங்க. கலர் கலர் அது நிறைய இருக்கு. ஓகே பாலினாக்கா நீங்க காமிச்சிக்கலாம். பாலினாக்கா அதுவும் இல்ல நினைக்கிறேன். ரெட். ஓகே थैंक यू. சூப்பர். நிறைய பேர் காமிச்சிட்டாங்க கார்டன். ஓகே இப்போ குயிக்கா ஒரு பென் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்களேன் எல்லாரும். வீடியோ ஓபன் பண்ணாங்க தயவுசெய்து. சுதானா ஓபன் பண்ணுங்க வீடியோ. ஹஸ்பண்ட் ஒரு பென் ஒரு பேப்பர், வைஃப் ஒரு பென் ஒரு பேப்பர். ரெண்டு பேரும் பென் பேப்பர் எடுக்க போறீங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமா அது பேப்பரை இணைக்கலண்ணே. வெஸ்னா பட்ராஜ் எல்லாம் ஓபன் பண்ணுங்க. பிரபா எல்லாரும் வீடியோ ஓபன் பண்ணுங்க. நீங்க ஆக்டிவிட்டியா வாங்க. உள்ள ஆக்டிவிட்டி வர உள்ள வரோம். வீடியோ ஓபன் பண்ணுங்க. வெரி குட்.
ஓகே, பேப்பர் பென் எடுத்துட்டீங்களா? பேப்பர் பென் எடுத்துட்டீங்களா? எடுத்தாங்க நிறைய பேர் எடுத்தாங்க. ஓகே, உங்களுக்கு கரெக்டா வந்து 30 செகண்ட்ஸ் டைம். 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஹஸ்பண்ட் வைஃப வரையணும், வைஃப் ஹஸ்பண்ட வரையணும், வரைஞ்சு காட்டணும். இது 30 இயர்ஸ் ஆனா கூட நடக்காது. 30 செகண்ட்ஸ் எங்க போறது பிரதர்? சரி, ஓகே, 1 மினிட் டைம். 1 மினிட்க்குள்ள ஹஸ்பண்ட் வைஃப வரையணும். சார்ல்ஸ் பண்ணினா பயங்கர வேகமா வரை. இல்ல, முதல்ல உங்க மனைவியை வரைஞ்சு காமிக்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க வரையறோம். என் மனைவி வரைஞ்சிடுவா, என்ன வரைய சொன்னாதான் பிரச்சனை. 9841 9841 நம்பர் சொல்றாங்க கனெக்ட் பண்றதுக்கு. ஃபாஸ்டா ஹஸ்பண்ட் வைஃப வரைங்க, வைஃப் ஹஸ்பண்ட வரைங்க பார்க்கலாம். சார்ல்ஸ் பண்ணியானே என் வைஃப் என்ன வரைஞ்சு ஒரு போட்டோ எனக்கு கிஃப்டாவே கொடுத்தா. பாருங்க, நான் வரைஞ்சிட்டேன். என் மனைவி இந்த வரைஞ்சிட்டேன். அதுவே ஒத்துக்காத அப்புறம். ஓகே, இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. பால்ல ஏதோ கேக்குறீங்க, மியூட் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கக்கா. பாலின் அன்மியூட் சொல்லக்கா. I'm watching everybody the way எல்லாரும் வரையறத பாக்குறேன். நான் ரொம்ப ஓகேக்கா. அக்கா வந்து மானிட்டர் டீம். ஆமா, இல்ல எல்லாம் மானிட்டர் பண்ணி அடுத்த ஃபேமிலி ரிட்ரீட்ல அவங்க நடத்துவாங்க. நல்லதுதானே. ஷூர் அண்ணா. Okay, last 15 seconds. இது என்ன சொல்லுவாங்க, கேரி கேச்சர்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி வரையறத ஒருத்தர் அப்படியே பார்த்து வரையறது வந்து கேரி கேச்சர்னு நினைக்கிறேன். ரூபஸ் அண்ணா அக்கா வரையறாங்க. ரூபஸ் அண்ணா வரையறது ஈஸின்னு நினைக்கிறேன். Sorry, no hard feelings. பாருங்க, என் வைஃப் என்ன வரைஞ்சிட்டாங்க. இது பழி வாங்கின மாதிரி இருக்கு. வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, வரைஞ்சாச்சா? டைம் ஆயிடுச்சு, 1 மினிட் மேலே ஆயிடுச்சு. அவங்க அழகா வரையறாங்க. அழகா மனைவி அழகா வரையறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல வரைஞ்சா கூட போதும், கலர்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் ஸ்கெட்ச் பண்றீங்க நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி, அழகா காட்டணும்ல. அழகா அதுக்கு வேற வழிதான் வாங்கி பூசணும். ரெடியா? முடிஞ்சுச்சா? நீங்க முடிச்சவங்க காட்ட ஆரம்பிங்களேன். முடிச்ச வரைக்கும் காட்ட ஆரம்பிங்க. ஆமா, முடிச்ச வரைக்கும் காட்ட ஆரம்பிங்க. ஜாஷ்வா அண்ணா வீட்ல இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா காட்டலாம். ருஷித் அண்ட் ஜெருஷா சூப்பர். ஓகே, ஜாஷ்வா அண்ணா வீட்ல சூப்பர். ஜான்சன் அண்ட் சத்யா முடிச்சிட்டீங்களா? ஜெருஷா காட்டுங்க மறுபடியும், நான் பார்க்கல. வாவ், ஐயோ, ருஷித் தான் சான்ஸே இல்ல. ரொம்ப அழகா வந்திருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க கண்ணுல இருக்காங்கன்னு அர்த்தம். வேற யாரும் காமிக்கல. அக்கா லெஸ்லி கொஞ்சம் க்ளோஸரா காமிங்களே. அக்கா இது எங்க இருந்து தெரியுதா? தெரியுது. நீங்க அட உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுங்க. ஜெபஸ்டின் ரொட்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ நீங்க தலை எப்படி இருக்கீங்க? லெஸ்லி ஓகே ஓகே. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நான் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர். இது ஜெபஸ்டினா மிஸ்ஸஸ் ஜெபஸ்டினா? மிஸ்ஸஸ் ஜெபஸ்டின். நான் அதுல இப்படினா இல்ல. ஓகே, ஓ ஃபைன். ஓகே ஓகே, நைஸ். பாவாடை சட்டை போட்ட மாதிரி இருக்கு. பாவாடை சட்டை. நெஸ்லி ஒண்ணு காமிக்க சொல்லுங்க. லெஸ்லி வசந்த் அவங்கள ஒண்ணு காமிக்க சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர காட்டலாமா? ஆமா, கரெக்ட்.
அக்கா நீங்க தான் அந்த எல்லா வியூவும் பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஒருத்தர் சொல்லணும் யார் யாருன்னு. Yes, 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 yes. Super. full size வரைஞ்சிருக்காங்க அழகா. Okay. Wow, super. கியூட்டா வரைஞ்சிருக்காங்க. அக்கா நீங்க ஃபுல்லாவே வரைஞ்சிருக்கீங்க அண்ணனே. ஓகே யார் யாரு? ரூஃபஸ் அண்ணா உங்களோட பாக்கல நாங்க இன்னும். பரவாயில்ல காட்டுறேங்கக்கா. காட்டுங்கக்கா பரவாயில்ல. அண்ணன் காட்ட ஆசைப்படுறாங்க, நீங்க காட்ட மாட்டேன்றீங்க. வில்லியம் கேரி ஓபன் பண்ணி காமிங்க. ரினி தர்ஷன் தைரியமா உன் பேர்ல தைரியம் இருக்கு, தைரியமா ஓபன் பண்ணி வீடியோவை. வெஸ்லினா வரைஞ்சீங்களா? Veslina was drawing. I saw. இன்னுமா டிராயிங்ல கனெக்டிங் எங்க இருக்காங்க வெஸ்லினா? டிராயிங்லாம் வரைய தெரியாது. வெஸ்லினா கொஞ்சம் க்ளோஸரா காட்டுமா தெரியல, ஒயிட் பேப்பர் தான் தெரியுது. அண்ணா க்ளோஸரா பாக்காத வரைக்கும் நல்லது. அவன் குட்டியா வரைஞ்சிருக்கியா? ஓகே. அவங்க கிப்சன் ரினி, நான் கிப்சன் ரினி பார்க்கல. wow. அவங்க வீடியோ ஓபன் பண்ணாங்களா கிப்சன் super, ரினி? super. ஆமா ரினி ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணிட்டாங்களா? தைரியம் வந்துச்சு உங்களுக்கு. ஆமா எங்க காட்டுங்க, இங்க வரைஞ்சது பாக்கலையே கிப்சன்? இப்பதான் வந்தோம். இப்பதான் வந்தீங்களா? ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க வைஃப வரையணும், உங்க வைஃப் உங்களை வரையணும். நான் 10th ஸ்டாண்டர்ட்லயே டிராயிங்ல ஃபெயில் ஆனவன். ஜான்சன் சத்யா ஜான்சன் வரைஞ்சீங்களா? சத்யா வரைஞ்சிட்டீங்களா? ஜான்சன் நெஸ்லி நெஸ் குடும்பம் மாடி மேல மரத்து மேல மொட்டை மாடல உட்கார்ந்துட்டு. ஓகே ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சூப்பர். ஆமா நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சரியா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஹஸ்பண்ட்ஸ் நீங்க எந்திரிச்சு போகணும். போயிட்டு கிச்சன்ல போய் கரெக்டா இதை எடுத்துட்டு வாங்க பாக்கலாம், அந்த சோம்பு எடுத்துட்டு வாங்க பாக்கலாம். கரெக்ட், சோம்பு இல்ல கிராம்பு எடுத்துட்டு வாங்க பாக்கலாம். ஹஸ்பண்ட்ஸ் இன்னைக்கு காலைல தான் முடிஞ்சு எங்க வீட்டுல. காலி ஆயிட்டா பிரியாணியா? வைஃபோட ஹெல்ப் இல்லாம ஹஸ்பண்ட் மட்டும் கிச்சன்ல போய் கிராம்பு எடுத்து வாங்க பாக்கலாம். கிச்சன்ல இருக்கு. அண்ணே கிச்சன்ல இருக்கா? அக்கா அனுப்புங்க சார்சன். இது உங்களுக்கு பயங்க அக்கா முக்கியமா ரொம்ப எதிர்பார்க்காங்க, நீங்க போயிட்டு வந்துருங்க. ஹெல்ப் எடுக்கலாமா? ரூஃபஸ் அண்ணன் கவிதாரே உன் சத்துருங்கிறது தான் கதை சார். ஹெல்ப் எடுக்கலாமா? ரூஃபஸ் அண்ணே அண்ணன் ரூபஸ் என்ன கொண்டாங்க ஃபர்ஸ்ட்? ஆமா காருண்யா ராயல் அவங்க காட்டிட்டாங்க. காரணியா டப்பா கொண்டாட்டீங்களா? நீங்க போயிட்டு அவரு எடுத்து வரானே. சோம்பு அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இசைக்கு கிராம்பு. நீங்க ஃபர்ஸ்ட் சோம்பு இல்ல கிராம்பு. கிராம்பு முதல்ல கட்டு சோம்பு போட்டு விட்டானுங்க. கிராம்பு ஜாஷ்வா அண்ணன் காட்டுறாங்க. சூப்பர். ஜெர்ஷா ருசித் காட்டுறாங்க. கையிலே காமிக்கிறாங்க. Yes, Vinyan தம்பி கையில. எஸ்னா போயிருக்காரா? ஹஸ்பண்ட் கடைக்கு போயிருக்காரா? தேடிட்டு இருக்காங்கண்ணா. கேக்குறீங்களா? எங்க இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சொல்லி தான் அனுப்பிருக்கியா? பிட் பேப்பரை கொடுத்துருக்க நீ. புஷ்பராஜ் அண்ணன் காட்டுறாங்க. சூப்பர். கிடைச்சிச்சா உங்களுக்கு? சூப்பர். ஜெபஸ்டின் கிடைக்கலையோ? காரணியா ரோயல் குக்கிங்ல பயங்கர எக்ஸ்பர்ட். சூப்பர். ஓ நீங்க குக்கிங்ல எக்ஸ்பர்ட். நான் மாத்தி சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். கிப்சன் சூப்பர். காம்சர் நெஸ்லி என்ன? நெஸ்லி கனெக்டிவிட்டி மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நெஸ்லி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இன்னும் ரெண்டு விஷயம் தான் நம்ம பண்ண போறோம், அதோட நம்ம கேம் முடிக்க போறோம். வெஸ்ட்ல காட்டிட்டாங்க. சூப்பர். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா பர்சஸா. ஓகே சூப்பர். அண்ணா காட்டினாங்களா அக்கா காட்டினாங்களா? அண்ணா காட்டினாங்க. ஓகே ஓகே. இது வைஃப்ஸ்க்கு இந்த ஆக்டிவிட்டி சரியா? வைஃப்க்கு இந்த ஆக்டிவிட்டி உங்க ஹஸ்பண்டோடைய ரேசர் எடுத்து கொடுங்க பாக்கலாம். ஃப்ளோரா போயிட்டு வா பாப்போம். ஃப்ளோரா வந்துட்டல. ஹஸ்பண்டோட ரேசர் எல்லாம் போயிட்டு வாங்க. நிறைய பேர் கேக்குறீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு. கேட்கக்கூடாது. ஓகே புஷ்பராஜ் வீட்ல காட்டியாச்சு, ஜாஸ்வா வீட்ல காட்டியாச்சு, வெஸ்ட்ல காட்டியாச்சு. ஜோதி கையில வச்சிட்டு இருக்க போற எப்போ அண்ணா ஷேப் பண்ணிட்டு விட்டுற மாதிரி. ஓகே ரூபஸ் அண்ணா காட்டியாச்சு. ஜெபஸ்டின் ரினி காட்டியாச்சு. பேருக்காங்களா? போயிருக்காங்க. ஷேப் பண்ணனும்னு நினைக்கிறேன். அப்போ
ரூஃபஸ் அண்ணா வீட்ல ஃபுல் செட் இருக்கு. பிளேட் இருக்கு, ஃபோம் இருக்கு. கிட் பேக் கிட்டுட்டாங்க. ஓ காருண்யா பிராங்க் அண்ணா எட்டுண்டாங்களா ஃப்ளோரா? சாரி அம்மா வீட்ல இருக்கும். அம்மா வீட்ல இருந்தாலும் யார் இப்போ சத்யா ஷோயிங் all the people are showing very good. சூப்பர். சோ பெண்களுக்கும் தெரிகிறது ஆண்கள் வைத்திருக்கிற பொருள். ஓகே சூப்பர். லாஸ்ட் ரவுண்ட் பட் நாட் தி லீஸ்ட் ரவுண்ட். நீங்க ரெண்டு பேரும் குயிக்கா பைபிள் எடுத்து ஆண்டவர் உங்க ரெண்டு பேர் கொடுத்திருக்க வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து அப்படி காட்டுவீங்களா? இந்த ஆண்டுலயா? எந்த ஆண்டுல? இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க வாக்குத்தத்த வசனம் ஆர் இந்த ஆண்டு எனிதிங் எனி ப்ராமிஸ் வர்ஸ் மேரேஜ் அன்னைக்கு கொடுத்த மெசேஜ் ஞாபகம் இருக்கா? மேரேஜ் ஞாபகம் இல்லங்கறாங்க. எது மேரேஜ் அன்னைக்கு கொடுத்த வசனம். இந்த ஆண்டோட சர்ச்சுல நடந்த ப்ரோகிராம் சர்ச்சுக்குள்ள நீ வாக்குத்தத்தம் கொடுத்த. வாக்குத்தத்தம் கேட்டா சர்ச் வாக்குத்தத்தம் எடுத்து காமிக்கிறா. பைபிள்ல ஃபேமிலில எடுத்து வசனத்தை எடுத்து காமிங்க. வாசிங்க சத்யா. யாராவது எடுத்துங்க வாசிங்க பார்க்கலாம். அண்ணே சூப்பர்ண்ணே. ரூபஸ்ண்ணே கொண்டாங்க. சூப்பர். பயங்கரமா ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கீங்க. ஃப்ளோரா கடைசிதா அதுவும் வீட்ல அம்மா வீட்ல இருக்கியா? யோபு 23:14 வாசிங்க. கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அண்ணே இது எப்படிப்பட்ட வேதவசனம் பாருங்க. இப்படிப்பட்டவைகள் அநேகம் உண்டு இருக்காங்க. அடுத்து ஆனா சார்ஜ் பண்ண நீங்க இப்படிப்பட்டவைகள் அநேகம் இருக்கு அப்படிதானே? உங்களுக்கு ஒண்ணுதான், எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. சங்கீதம் 4:7 தானியமும் திராட்சசும் பெருகின்ற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அரிய சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆண்டவர் எஜெண்டைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31. இது வந்து யாரு அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த வாக்குத்தத்தமா? பிராங்க் கொடுத்தது. பிராங்கா கொடுத்துக்கிறாரு ஒண்ணு. வீடியோ மற்றவங்க வீடியோ ஸ்டெஃபி நீ ஓபன் பண்ணாம இருக்க வீடியோலாம். ஸ்டெஃபி, வில்லியம் கேரி, ரூபன் மோசஸ், வெரிட்டாடைட்டஸ் எல்லாரும் வீடியோ பண்ணுங்க. நீங்க விளையாடுங்க வந்து. இல்ல அக்கா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகே சூப்பர். ரொம்ப அருமையா பண்ணீங்க. நிறைய பேர் நல்லா இன்வால்வ் பண்ணீங்க. கொஞ்சம் பேர் ஐ திங்க் ஸ்டில் மேபி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஓபன் பண்றதுக்கு. பட் நம்ம எல்லா கப்புள்ஸ் ஃபெலோஷிப்பும் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ ஓபன் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க ஃபேமிலியா தான் உட்கார போறீங்க. ஆக்டிவிட்டி முக்கால்வாசி நம்ம அப்படிதான் நம்ம டிசைன் பண்ண போறோம். கொஞ்சம் இந்த மாதிரி இன்வால்வ் பண்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க போறோம். சரியா? ஒரே ஒரு விஷயத்த சும்மா ஒரு ஃபன்னியா ஒரு தாட் அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னாங்களாம், நீங்க வந்து உங்களுக்கு கொரோனா இருக்குமான்னு சஸ்பெக்ட் பண்றோம். உங்களுக்கு குவாரண்டைன் பண்றதுக்கு 2 சாய்ஸ் தரோம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்க ஃபேமிலியோட, செகண்ட் சாய்ஸ் சொல்ல போனாங்களாம். அவங்க செகண்ட் சாய்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாராம் செகண்ட் சாய்ஸே போயிடுறேன் அப்படின்னாராம். ஸோ ஈவன் பிஃபோர் நோயிங் வாட் இட் இஸ்ல. ஸோ அப்படிதான் உலகம் சிரிச்சிட்டு இருக்கு. பட் ஆனா தட் இஸ் நாட் த கேஸ்ல. ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்ச காலம் போய் ஆண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசத்தை கொடுத்துருக்காரு. ஈவன் தென் நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆல் க்ரோ மொபைல், ஆல் க்ரோ டேப்னு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் we do have some quality timeல அதை நம்ம let's make use of it. நமக்குள்ள இருக்கிற பாண்ட்ல, ஆண்டருக்குள்ள இருக்க பாண்ட்ல அதை நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம நிறைய அதை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். நம்ம இந்த மாதிரி ஏன் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது இல்ல. இப்படி குடும்பமா கூடி வரும்போது நிறைய காரியங்கள் நம்ம குடும்பமா கற்றுக்கொள்வது ரொம்ப வசதியான காரியம். இதெல்லாம் ஒருவேளை சார்ஜ் பண்ணின காலத்துல எங்க காலத்துல எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சோ இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. சோ God has given this opportunity. நம்ம இதை நிச்சயம் யூட்டிலைஸ் பண்ண போறோம். இது ஏன் எஃப்எம்பியோட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நீங்க புதுசா இருக்கனால நான் ஐ வாண்ட் டு ஷேர் த திங்ஸ். எதுக்கு எஃப்எம்பில இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த விஷயத்த வந்து நான் சொல்லும் போது
இது வந்து முதல்ல நமக்கு தியோடர் வில்லியம் அண்ணன் சொல்லி ஒரு அண்ணன், அவங்க வந்து அப்ராட் போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல உட்காந்துருக்காங்க. ஃபிளைட்ல ஹி வாஸ் ஃபாஸ்டிங், மேபி வெனஸ்டே இருக்கலாம் நினைக்கிறேன், வெனஸ்டே தான் எங்களுடைய ஃபாஸ்டிங் டே. அண்ணன் வந்து ஃபிளைட்ல ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு லேடி, அவங்களும் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே சாப்பிட மாட்டேங்காரு. அண்ணனும் சாப்பிடலன்னு அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா சோ நம்மளும் ஃபாஸ்ட் பண்றோம், நம்ம கூட பக்கத்துல உட்காந்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெதுவா பேச ஆரம்பிக்கலாங்கும் போது அவங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு ஷாக் நியூஸ் வந்து உடனே இந்த கப்புள்ஸ் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறது வாய்ப்பா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லேடி சொன்னது என்னன்னா, இன்னைக்கு வந்து நான் எந்த சர்ச்சுக்கு போறேன்னா செட்டானிக் வர்ஷிப் சர்ச்சுக்கு போறேன், சாத்தான ஆராதிக்கிற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த சர்ச்சில் எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் வந்து கட்டளை தான், கமாண்ட் என்னன்னா இன்னைக்கு நாங்க ஃபாஸ்ட் பண்ணி கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் சீரழிக்கப்படணும், கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் என்ன செய்யப்படணும், ஒன்றுமில்லா போனும், பிரிந்து போக வேண்டும், அதுதான் என்னுடைய மெயின் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி எச்சி கூட விழுங்காம நம்ம பக்கத்துல வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தேவன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், அதே மாதிரி சாத்தான் எப்படி குடும்பத்தை இப்படி வஞ்சிக்கலாம்னு சொல்லி நிறைய காரியங்களை என்ன செய்யறத பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட காரியம் கேட்ட உடனே அண்ணன் வந்து அன்னைக்கு அந்த டைம்ல அறைகூர்ல அந்த அவங்களுடைய பேஜையும் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி எசென்சியல். இன்னைக்கு 8 lakhs கேசஸ் வந்து நிலுவையில இருக்குது. அதுல 75% மேல கிறிஸ்டியன்ஸ் உள்ளது. கிறிஸ்டியன்ஸ் மேரேஜஸ் தான் என்னது கோர்ட் கேசஸ் இருக்கு. எங்கன்னா வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கு வரைக்கும் நம்ம ஆண்டு சாமத்திலிருந்து ஒப்பு கொடுத்தவங்க குடும்பம் தான். அப்படி காரணம் தெரியுமா, இப்படி நிறைய சாத்தானுடைய கூட்டங்கள் இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்குது. அப்படின்னா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், இன்னும் நம்ம இந்த குடும்பத்தை எப்படி கட்டி அணைச்சு கொண்டு போகணுங்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு ஐஸ் பிரேக் மட்டும் நான் ஒரு சில ஸ்லைட்ஸ் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கோ ஃபார் நெக்ஸ்ட் இது. சரியா, நாங்க வந்து இப்போ இந்த பெத் சிம்கா அப்படிங்கிறது தான் டாபிக்கா வச்சிருக்கிறோம். பெத் சிம்கா அப்படின்னா ஜாய்ஃபுல் ஹோம். அதே மாதிரி இந்த நாள்ல பெத்தேல் அப்படிங்கறத தீமா வச்சு ஒரு நம்ம குடும்பத்துல அது எப்படிப்பட்டதா இருக்கணும். பெத்தேல்னா என்னது, பெத்னா ஹவுஸ் இல்ல, அதுல பெத் சிம்காங்கிறதும் பெத்னா வீடு தான். இந்த ஹீப்ரு எபிரே பாஷையில பெத்துங்கிறது வந்து வீடு, அதுல எல்ங்கிறது காட், ஆண்டவருடைய குடும்பமா நம்ம கட்டி அணைப்பது எப்படி. சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதுல காட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம முதல்ல சொல்லுவாங்க பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஆர்டரினஸ். நம்ம குடும்பத்துல நம்ம வீடு எப்படி ஆர்டரா இருக்குதா, அவர் காட் இஸ் காட் ஆஃப் ஆர்டரினஸ்ல. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா நான் போட்டிருக்குது, ஸ்கிரீன் எது நீங்க எது ஷேர் பண்ணது காமிக்கலையோ? ஓகே சாரி, blank இருக்கு எனக்கு. blank ஒரு சில ஓகே, சோ மேபி அதர்ஸ்க்கு தெரியுது. ஓகே ஓகே ஆமா ஓகே. இந்த விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்னு யோசித்தோம். அது மெயினா வந்து இப்ப தெரியுதா, எனக்கு ஷேர் பண்றது தெரியுதா? ஓகே, இந்த பெத் சிம்கா அப்படிங்கறது தான் டாபிக்கா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஜாய்ஃபுல் ஃபேமிலியா நம்ம ஃபேமிலி இருக்கணுங்கிறது தான் யோசிக்கிறோம். சோ பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஆர்டர்லினஸ் அப்படிம்பாங்க. தி பிளெஸிங் ஆஃப் த ஹவுஸ் இஸ் கண்டென்ட்மெண்ட். நம்ம திருப்திகரமா இருக்கிறது நம்ம குடும்பத்துல இல்ல. ஆண்டவர் வந்து ரொம்ப ஆர்டரா எல்லாத்தையும் அழகா உருவாக்கி 7 நாள்ல அழகா உருவாக்கி எல்லாம் நல்லதுன்னு பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லதுன்னு பார்த்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது கிடையாதுன்னு சொல்லி பார்த்தாருல. சோ அந்த விஷயம் தான் ஆண்டவர் ரொம்ப ஆர்டரா பண்றதுனால நம்ம குடும்பத்துல நம்ம வீடை எப்படி வைக்கணும், நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த வீட்டுல குவாரண்டைன் டைம்ல வீட்லயே உட்கார வச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்ம வீட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது குவாரண்டைன் முன்னால எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். நைட்ல வருவோம், தூங்குவோம், காலையில எழுந்து போயிடுவோம், அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் யோசித்து பாக்குறீங்கல்ல. ஆனா இப்போ என்ன பண்றாரு, வீட்லயே உட்கார வச்சிட்டாரு. The house is a place to learn many things. அதுல நம்ம நிறைய கருத்தை கத்துக்கலாம். சோ அங்கதான் கண்டென்ட்மெண்ட் கத்துக்கலாம், எப்படி திருப்திகரமா வாழ்றதுல. The glory of the house is hospitality. ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு குடும்பத்துல இருக்கும்போது அவங்க வீட்டுல போகும்போது நம்மள எப்படி எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலைட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அது தேவனுடைய வீடாக இருக்கும்னு சொல்லி நாங்க பார்ப்போம். நிறைய இடத்துல நாங்க வீட்டுக்கு போவோம். ஒரு சில வீடு பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே அவங்க இன்லாஸும் சரி, அவங்க யாருனாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க உபசரிக்கிற உபசரிப்பை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், this is a house, the God's house அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல. சோ அப்படி the ground of the house is godliness. தெய்வீகத்தை அந்த வீட்டுல பார்க்கலாம். அப்படிப்பட்ட வீடா தான் அந்த பெத்தேல் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் ஸ்மெல் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 3 years, இப்போ 3 years உள்ளவங்க இருக்கீங்க, பெர்ஃபியூம் ஸ்மெல் வரும், ஃப்ளவர்ஸ் வரும், சாக்லேட் வரும், ஃப்ரூட்ஸ் வரும்ல, இப்படி நிறைய ஸ்மெல் இருக்கும் இப்போ ஆரம்ப காலத்துல இருக்கும்போது. அப்புறம் ஆஃப்டர் 3 years என்ன ஆகும்னா பேபி பவுடர், பேபி லோஷன், பேபி கிரீம்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும்.
அததான் நம்ம பார்ப்போம். அப்புறம் 15 days பாத்தீங்கன்னா ஜண்டு பாம், அங்கங்க உடம்பு வலிக்குது, பிடிச்சிக்கிச்சிங்க, இதை தூக்கி விடுங்க, அதை முடியலங்க, இதை தூக்குங்க, என்னால இங்க வலிக்குதுங்க அங்க வலிக்குதுங்கன்னு சொல்லி ஐடாக்ஸை போட்டு நம்ம ரிலீவ் பண்ண சொல்லி ரிலீவ் ஸ்ப்ரே வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஏஜ்லயும் இருக்கும். ஆஃப்டர் 40 years பாத்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே, அகர்பத்தி அடிக்கணும், சந்தனத்தை போடணும், வீட்டுல ஒரு ஸ்மெல் வந்து பயங்கரமா இருக்கும் அந்த 40 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டுல நம்ம பார்க்க முடியும்ல. ஸோ இப்படி வந்து நம்ம பெத்தேல் ஆண்டோடைய வீடு எப்படி இருக்கணுங்கிறது நம்ம அந்த காலைல ஒரு ஐஸ் பிரேக்கா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ அதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் நமக்குள்ள அடுத்த செஷனுக்கு நம்ம போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம போட்டிருக்குது வெட்டிங் ஃபார் டே இல்ல, இட்ஸ் அ ஃபார் டே. ஒரு நாள் நடக்கிறது, நம்ம அதுக்கப்புறம் பண்றதா லைஃப் டைம்ல. மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப் டைம் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு நம்ம அந்த நோட்டீஸ்லயும் போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மெர்சி சொல்லி பார்க்கலாம். First, the 4 stages of marriage life. Okay, mad for each other. இல்ல அவங்க இல்லனா நான் இல்ல, நீ இல்லனா நான் இல்ல, we are mad for each other. அவங்க வரலனா நான் சாப்பிட மாட்டேன், எத்தனை மணிக்கு வந்தாலும் I will wait and have food with him. அப்பலாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆரம்ப காலங்கள்ல அப்படிதான் இருக்கும், mad for each other. அதுக்கப்புறம் made for each other. வெளியில நம்ம உள்ள எத்தனை பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள் வெளியில போனப்புறம் people will say இல்ல பரவாயில்ல சூப்பர், they are made for each other அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் mad at each other. இது எப்ப வருது ஸ்பெஷலானா, கிட்ஸ் எல்லாம் வந்தப்புறம், சிப்ளிங்ஸ் எல்லாம் வந்தப்புறம், இல்ல ஒன்னாவது என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க, என்ன பிள்ளை இப்படி பண்ணுது, படிக்க மாட்டேங்க, என்ன பிள்ளையை பத்தி தரச்சனா தொல்லையை பத்தி வச்சிருக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய டயலாக்லாம் வந்திருக்குல. ஓகே, சோ mad at each other, mad at each other ஆக நம்ம நிறைய விஷயங்கள் நமக்குள்ளாக சின்ன சின்ன சண்டைகள் வந்து we become mad at each other. கடைசில mad because of each other. பட் அந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உலகம் அப்படி சொல்லுது, நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர் கூட இருக்கும்போது mad because of each other ஒரு நாள் வரக்கூடாது, வரவும் கூடாது. சரியா? So we'll always be mad for each other and made for each other. So Shakespeare's wife, Shakespeare's statement பாப்போம்னா, laughing at your own mistake can lengthen your life. இல்ல நம்ம ஒருவேளை என் லைஃப் லென்த் ஆகணும்னு நினைச்சோம்னா என் மிஸ்டேக் நான் பார்த்து சிரிச்சு அதை நான் சரி பண்ணணும். அவங்க ஒய்ஃப் ஒன்று சொன்னாங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Laughing at your own wife's mistake can shorten your life. I think you understand it. ஆமென். சோ நம்ம நிறைய பேர் நம்ம எப்படி சிரிக்கிறோம், என்ன பண்றோம்ங்கிறது தெரியல. சோ நம்ம தொடர்ந்து இந்த ஒரு ஐஸ் பிரேக்கோட நம்ம தொடர்ந்து அடுத்த இதுக்கு நம்ம போலாம். இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல மேரேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் செய்யற ஒரு காரியம் தான் அந்த வெட்டிங். இல்ல உங்க வெட்டிங் டே ஞாபகம் இருக்கான்னு கேட்டா திடீர்னு ஒரு சிலருக்கு ஞாபகம் டக்குன்னு மறந்துடும். ஏன்னா அதுதான் மறக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆனா நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள்ல நம்ம வந்து ஒண்ணு சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, வாழ்விலும் தாழ்விலும். அந்த சென்டென்ஸை ஃபுல்லா யாராவது சொல்ல முடியுமா? உங்களில் யாராவது மியூட்டை எடுத்துவிட்டு தைரியமாக வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னுமே, அது அவருக்கு சொல்லிருப்போம். அவரும் மைக்க சொல்லுவாரு, நம்மளும் மைக்க சொல்லுவாரு. யாருக்கு சொல்றதே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்த யாராவது சொல்ல முடியுமா? யார் துணிஞ்சு வரான்னு பாக்க முடியல. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். நீ சொன்னது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும். அதுல ஒரு சில லைன்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு வர ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த சென்டென்ஸ் golden words are not repeated na காரியமா சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஜெய் யாரு? அவங்க வேற யார்ட்ட பேசிப்பாங்க. ஓகே, யாரா சொல்றீங்களா? இல்லனா golden words are not repeated ன்னு. வாவ், அப்பா பயங்கரமான. நீங்க வீடியோ ஓபன் பண்ணாம இருக்கும்போது தெரியுது நீங்க பயங்கரமான ஆளுன்னு. சோ நம்ம கோல்டன் வேர்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆக கூடாது, மேரேஜோ திரும்ப சொல்லலாம், திருப்பி சொல்லணும். சோ இன்னைக்கு வந்து நம்ம பாலினாக்கா இருக்காங்க. பாலினாக்கா, ஓவர் டு யூ அக்கா. அதையும் சொல்ல வைங்க, இன்னொன்னு ஏதாவது சொல்ல வைக்கணும் சொல்ல வைங்கக்கா. செல்வின், எஸ் ஸ்கிரீன் ஷேர். செல்வின் ஸ்கிரீன் ஷேர் கொடுங்க. யா thank you so much. Really thanking God for this wonderful opportunity. So me and my husband, we are married for 22 years by the grace of God, and want to thank God for this wonderful opportunity that God has given us. So உங்களுக்கு இப்போ செல்வின் அண்ணா கேட்டுட்டு இருந்தாங்க, மேரேஜ் ஓவ்ஸ் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்குள்ள ஒருத்தவங்க சொன்னீங்க golden words are not repeated. இல்ல அஃப்கோர்ஸ் இட்ஸ் a golden word தான். பட் அந்த கோல்டன் வேர்டை வந்து நம்ம எவ்வளவு தூரம் அதை ட்ரெஷர் பண்ணிருக்கோம், இல்ல அதை வந்து எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்கோன்றது இன்னைக்கு நம்ம யாராவது நினைச்சு பாக்குறோமா? இல்ல நம்ம அந்த கல்யாண நாள்னு நினைச்சாலே உங்களுக்கு உங்களோட தாட்ஸ்ல வரக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு யாராவது ஒரு 4 கப்பல் சொல்ல முடியுமா?
உங்க கல்யாண நாள் வெட்டிங் டே நினைச்சா உங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 4 கப்பல் சொல்லுங்களேன் டக் டக்குன்னு. நாங்க கல்யாணம் முடிச்சு கரெக்டா சர்ச் வாசல் வரும்போது ட்ரிஸ்லிங் வந்துச்சு. அந்த டைம் எங்களுக்கு ஜூன், அந்த டைம் மழையே வரணும்னு சான்ஸ்ல, ஆனா ட்ரிஸ்லிங் வந்துச்சு. அதனால அப்படியே ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாவ். ஓகே ஓகே. வேற நாங்க கரெக்டா அந்த பாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க வாழ்விலும் தாழ்விலும் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பாதியில சொல்லிட்டு இருக்கும்போதே கரண்ட் கட் ஆயிருச்சு. அதோட அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, முடிக்கும் போதுதான் மறுபடியும் கரெக்டா எங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திருப்பி சொல்லிடலாம், கவலைப்படாதீங்க. என் கல்யாணத்துல ரிசப்ஷன்ல பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து லைன்ல 5 பேர் நிக்கிறாங்க, அப்படியே வந்து விஷ் பண்ணிட்டு போகணும்ட்டு. முதல் வந்து விஷ் பண்ணி கவர் கொடுத்தாரு, வாங்கி வச்சிருந்தாரு லெஃப்ட் ஹேண்ட்ல. அடுத்த ஆள் விஷ் பண்ணாரு, அடுத்த ஆள் விஷ் பண்ணாரு. 5 பேர் வந்து கண்டினியூஸா வந்து விஷ் பண்ணிட்டு கவரை வந்து கொடுத்தாங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டேன். 6வது ஆள் வந்து ஸ்டேஜ்ல வந்து 6 கவரையும் புடிக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஹேப்பன். எஸ், 6 கவரையும் அவர் பாட்டுல புடிக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. That's very nice. வேற என்ன ஞாபகம் வருது கல்யாணம்னு உங்களுக்கு சொன்னோம்னே? என் கணவர்கிட்ட ஆவியின் கனிகள் எத்தனைன்னு கேட்டாங்க பாஸ்டர். உடனே ஒரு டக்குன்னு 10 அப்படின்ட்டாங்க. எங்க மேரேஜ்ல ஹலோ I'll tell. எங்க மேரேஜ் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்ததுல வந்து ஒரு தாட் என்னால இன்னைக்கும் மறக்க முடியாது. அதை நான் டெய்லி அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். அவர் வந்து எல்லாமே 100% தான் செஞ்சிருக்கிறாரு. 50 + 50யும் 100 தான், 75 + 25யும் 100 தான். அதே மாதிரி 90 + 10ம் 100 தான், 95 + 5யும் 100 தான். ஸோ எல்லாமே வந்து அவருடைய பிளான்ல மேபி வெயிட்டேஜ் எங்க வேணாலும் இருக்கலாம், பட் ஹிஸ் பிளான் இஸ் 100. அதை வந்து இன்னைக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போதும் ரியலி இட் இஸ், அதை வந்து மறக்கவே முடியாது. இட் இஸ் 100 we could feel in our life. அந்த கால்குலேஷன் என்னால மறக்க முடியாது. Awesome, awesome, that's nice. இல்ல when both are together, so அவங்க சொன்ன மாதிரி எப்படி போட்டாலும் 100 is one number, அவ்வளவுதான் இல்ல. சோ இப்படி எல்லாம் பல விஷயங்கள், பல மெமரிஸ் நமக்கு ஞாபகம் வரும்போது அந்த மேரேஜ் வோஸ் பத்தி நமக்கு வந்து இன்னைக்கு கேட்டப்போ எல்லாருக்கும் வந்து we take it for granted. நம்ம வந்து கல்யாணத்துக்கு நம்ம போகும்போது நம்ம என்ன பண்றோம், சட்டப்படி சொல்லணும் போல, கவர்மெண்ட் ஆர்டர் போல, அதனால நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம ஒரு நினைப்புல நம்ம என்ன பண்றோம், ஐயர் என்ன சொல்றாரோ அதையே திருப்பி நம்ம சொல்லிடுறோம். ஆனா அந்த வார்த்தைகளை நம்ம உண்மையா சொல்லிருக்கோமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது நம்ம வந்து அநேக விஷயங்கள்ல நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா, சோ மேரேஜ் வோஸ்ல நீங்க வந்து இன்னைக்கு அதே காரியங்களை நம்மளால தைரியமா ரிப்பீட் பண்ணி சொல்ல முடியுமா? இல்ல வந்து வாட் இஸ் மேரேஜ்? இட் இஸ் a covenant, it is not a contract. what is a covenant அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, it is a permanent relationship. அந்த ஒரு permanent relationshipக்காக வந்து தான் அன்னைக்கு நம்ம வாக்கு கொடுக்கிறோம். So a God is a God of covenants and he makes permanent relationships with his people. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளைங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம நின்னு அவருடைய 2 பேரும் கைகளை பிடித்து நம்ம வாக்கு கொடுக்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ இல்ல நம்மளுடைய கஷ்டமான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இன்னைக்கு இருக்கலாம். இப்ப இந்த கொரோனா டைம்ஸ்ல நான் நினைக்கிறேன் நிறைய பேரோட ஃபேமிலிஸ்ல இந்த மாதிரி ஒரு லாக்டவுன்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முகத்தை பார்த்துட்டு இத்தனை நாள் நீங்க உங்க வாழ்க்கையில இருந்திருக்கவே மாட்டீங்க. கல்யாணம் ஆன புதுசுல கூட ஒரு ஹனிமூன் பீரியட்ல கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி இருப்பீங்க. ஆனா இது வந்து அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் டைம்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த டைம்ஸ்ல வந்து you must have been feeling lot of frustrations because of the lockdown. உங்க work pressureனால, work from home னு சொல்லிட்டு work pressureனால உங்களால frustrate ஆகி இருந்திருக்கலாம், இல்ல பல ஸ்ட்ரெஸ்னால இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? நீங்க கொடுத்த அந்த வாக்க இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? இல்ல
நம்ம வந்து எல்லாத்துலயும் வந்து நம்ம சொன்ன வார்த்தையை நம்மளால கீப் அப் பண்ண முடிஞ்சுதா? இல்ல. அநேக நேரத்துல நம்ம அந்த காரியங்களை மிஸ் அவுட் பண்ணிருக்கோம்ல. பல பிரச்சனைகள் வரும்போது are we able to take the first move to reach each other? Are we able to forgive each other? முதலாவது நான் அவங்கள மன்னிக்க முடியும். இல்ல can I take a step to make my things feel better? இல்ல am I the person who's worsening the situation? சோ இதெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்து அன்னைக்கு வந்து நம்ம தைரியமா சொல்லிட்டோம். ஆனா சொன்ன வார்த்தைகளை நம்மளால அநேக நேரங்கள்ல நம்மளால கீப் அப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். நமக்கு அந்த வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகள் இருக்கு இல்லையா? சொல்லும் போது அதுல எந்த வார்த்தையில நமக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை? for rich or poorer, இல்ல மரணம் நம்மை பிரிக்கும் வரையா, இல்ல என்னோட சுகத்திலும் துக்கத்திலுமா, இல்ல எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு மட்டும் பிடிச்சுக்குவீங்க இல்ல? ஆனா எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து என்னால தைரியமாக நான் வந்து என்னோட திருமண வாழ்க்கையில நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமான்றதான் ஒரு பெரிய சேலஞ்சு. இன்னைக்கு அந்த காரியத்துல நம்ம if we are lacking behind, today we are going to take a decision. அதுல மிகவும் அழகான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த இன்று முதல் அப்படின்ற வார்த்தை என்ன, that is very nice. From this day forward அப்படின்றதான் ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று முதல், நேத்து வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்று முதல் அப்படின்ற from this time forward I am going to அப்படின்னு சொல்லி நம்ம கமிட் பண்றோம் இல்ல? சோ இத்தனை நாள் நம்மளோட திருமண வாழ்க்கையில எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்ம சொன்ன அன்னைக்கு கொடுத்த கமிட்மெண்ட்ல அநேக காரியங்களை we would have missed out. But today we are going to take another commitment and a covenant, making a covenant with God again, telling that from this day forward, இன்று முதல் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் போது நம்மளுடைய திருமண வாழ்க்கை மிகவும் அழகாக மாற போகிறது. ஆண்டவர் நிச்சயமாகவே இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு கப்பலுக்கும் I want to give it a challenge that whatever areas you might have missed, God is clearly telling you he is going to make everything new. எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு 2 பேருக்குள்ள எத்தனையோ காரியங்கள் நீ நினைத்த மாதிரி உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீ இப்படி இருப்பான்னு சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணேன், அவர் அப்படி இருப்பாருன்னு சொல்லி நான் அவரை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா from this day forward, today we are going to take a commitment. So whatever has been messed up, God is not going to worry about anything. He is telling, will you be able to take this decision today from this day forward? So this is a very அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அன்னைக்கு கடவுளுடைய சன்னிதானத்துல நம்ம ஒரு அந்த கல்யாண ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு உண்மையா நம்மளால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இப்ப வந்து I want to tell all the husband and wives to hold the hands of your spouses. and நிச்சயமா இப்ப வந்து ஹஸ்பண்ட் சொல்ல போறீங்க, வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொல்லும் போது நீங்க வந்து மென் கட்டாயம் சொல்ல போறீங்க. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அவங்க வந்து உங்களுடைய மனைவி சுகவீனமா இருக்கும்போது உங்களால அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் உதவி செய்ய முடிகிறதா? இல்ல வந்து அவ எப்ப பாரு இதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி டேக் இட் ஃபார் கிராண்டட் பொசிஷன்ல இருக்கிறோமா? இல்ல உங்களுடைய ஹஸ்பண்டோடைய வேலை இன்னைக்கு ப்ராப்ளமேட்டிக் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலைக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். Are you able to accept him the way he is? இல்ல அவருடைய பணத்துக்காக தான் நீங்க அவரை நேசிச்சீங்களா? இல்ல அவருடைய அந்தஸ்துக்காக அவருடைய பொருளுக்காக தான் நீங்க அவரை நேசிச்சீங்களா? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில தீர்மானிக்க போறோம். So I request all the husband and wives to hold your hands with your spouse, and for the men my husband will say, and for the women I will say, we are going to commit our lives again. திருமணம் என்பது I want to close with 3 C's. Commitment, first it's a covenant with God and man, and secondly it's a commitment, life till death departs, and thirdly it's a companionship. ஒரு கம்பானியனாக ஒரு உறவோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் அந்த திருமணத்தை மிக அழகாக ஆசீர்வதிப்பார். So the 3 C's take away, it's a covenant, it's a commitment, and it's a companionship. So I want my husband to say for the men, உங்க பேரை சொல்லிக்கோங்க.
எல்லாரும் சொல்லுவோம். நீங்க அவங்க பேரை சொல்லுங்க. சாலமோனாகிய நான் பாலினாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னை நேசிக்கவும். ஆனா இதுல ஒரே ஒரு லைன் மட்டும் கட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜ் பண்ணிருந்தேன் என்னன்னா, பிறர் முகம் பாராமல், அப்படிதானே? வேற என்ன? பிறர் முகம் பாராமல் ஒரு லைன் மட்டும். பிறர் முகம் பாராமல் அது அண்ணன் எடுத்துட்டாரு. என்ன நீதான் எடுத்துருக்கீங்களா? அண்ணன் போட்ட ஸ்கிரீன் பார்த்து படிச்சுட்டேன். ஓகே ஓகே ஃபார் தி லேடீஸ் போடுறீங்களானே? மனைவிகளுக்கு ஓகே. மனைவிகள்லாம் உங்க கணவருடைய கையை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க பேரை சொல்லிட்டு பாலின் ஆகிய நான் சாலமன் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. சோ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கைகளை பிடித்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல அன்னைக்கு வாக்கு கொடுத்தோமோ இல்லையா, இன்னைக்கு உண்மையா வாக்கு கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம வந்து தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. சோ we will all have indifferences. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையோடு சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நாங்கள் குடும்பமாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவாராக. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு கவி பாடுவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே. சரியா? நல்ல ஒரு திருமண ஒரு கல்யாண வீட்டுகளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வர்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். உங்க வீட்டுல உங்க மனைவியோட தான் சேர்ந்து பாட போறீங்க. உங்க வாழ்க்கைக்காக நீங்களே ஒருத்தர் ஆசீர்வதிச்சு பாட போறோம். சரியா? நல்ல ஒரு பாடுற ஒரு குடும்பம் நல்லா பாடலாம். சேர்ந்து பாடலாம். ஆசீர்வதியும் நல்ல ஒரு ஆசீர்வாதம். இந்த வாய்ப்பு நம்ம தமிழ் மக்களுக்கு தான் ரொம்ப நல்லா கிடைக்குது. தமிழ் மக்கள் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் போறவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கல்யாண வீட்டுல இந்த கல்யாண பாடல்ல ரோஜாப்பு வாசமலர் இந்த மாதிரி பாட்டுலாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அடிச்சுன்னு சொன்னா அது மிகையாது. ஓவர் டு சார்ஜ் பண்ணியிருந்தேன். நல்லா நம்ம குடும்பங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்லி அண்ணன் குடும்பத்துல நிறைய காரியத்தை படிச்சு ஜெமி மக்காவோடு கூட படிச்சு நமக்கு நிறைய கருத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவர் டு யூ அண்ணன்.
இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து நாங்க ஆண்டு வார்த்தையும் இன்னைக்குள்ள ஆலோசனை நான் கேட்க காத்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்ல எங்களுக்கு காத்திருக்கீங்க? ஓகே, நிமிஷம் என்னுடைய ஓகே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்கிற நேரத்திலே என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இணைத்தவர் நீர், நடத்தியவர் நீர், இனிமேலும் நடத்த போகிறவர் நீர் சுவாமி. எனவே உம்மை நம்பி இந்த நாளிலே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஒரு வேளை ஆண்டவரே, வெளிப்படையாக கணவன் மனைவியாக இந்த ஸ்கிரீன்ல நாங்கள் தெரிகிற நேரத்திலே நாங்கள் சிரித்து மகிழ்ந்து காணப்படுவதை போல ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்பித்தாலும் எங்களுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எங்களுக்குள்ளே பல மனக்கசப்புகள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது சுவாமி. இந்த நாளிலே இது எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஓகே, கரெக்டா 8:10 9 o'clock முடிக்கணும். சோ கர்த்தர் சரியான டைம்ல நான் முடிக்கணுங்கிறத ஜெபித்து கொண்டே இருங்கள். நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணலன்னா 10 மணிக்கு தான் முடியும். ரைட், ஓகே, கவலைப்படாதீங்க. கரெக்டா நாங்க முடிச்சிடறதுக்கு பிரயாசப்படுகிறோம். ரைட். சோ செல்வின் ஸ்கிரீன் ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சா? வந்துச்சுனே. ஓகே, ரைட். ஓகே, செல்வின் எனக்கு கொடுத்த டாபிக் வெட்டிங் இஸ் ஃபார் a day, a marriage is for a lifetime. உங்களை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். வழக்கமாவே ஃபேமிலி ரிட்ரீட்ல நான் வழக்கமா கேட்கிற ஒரு கேள்வி, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரை பார்த்து கேள்வி கேட்கிறேன். கொஞ்சம் உங்களுடைய ஸ்கிரீனை ஓபன் பண்ணி வீடியோல எனக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க. என்ன பதில்னு நீங்க தான் கை தூக்கி காமிக்கணும், சரியா? எனக்கு இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாழ்க்கை துணை, இல்லாட்டி இன்னைக்கு நான் யார கல்யாணம் பண்ணிருக்கணும் அந்த துணை, அது கர்த்தர் தந்த துணை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு என் முன்னாடி கொஞ்சம் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். தெரியல? ரைட். இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த கேள்வி உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும். இரண்டாவது கேள்வி, இன்னொரு தரம் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு திருமணம் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் இதையே தான் செய்வேன், இவரையே தான் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்குங்கள். பாதிய காணாம போச்சு இல்ல? பாதிய காணாம போச்சு இல்ல? இல்ல, அதனால அடுத்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சிலர் வந்து காம்ப்ளிமெண்ட், சிலர் வந்து மனைவி இங்க இருந்து சொல்ற சத்தம் கேக்குது, ஏங்க தூக்குங்க, சீக்கிரம் தூக்குங்க, இல்லாட்டி மாட்டிக்குவோன்னு அப்படி சொல்ற சத்தம் எல்லாம் கேக்குது. கவலைப்படாதீங்க. சிலர் ஆக்ஷன்லயே சொல்லி காமிக்கிறீங்க, அதுவும் தெரியுது. கவலைப்படாதீங்க. ரைட். நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கேள்வி கேட்டிருந்தா நானும் இதே பதில் தான், உங்களை மாதிரியே தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க. ரைட். சோ கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து வாலிப பசங்க அந்த பழமொழிய மாத்தி வீட்டுக்கு வீடு பாத்ரூம்னு மாத்தி வச்சிருக்கானுங்க அந்த பழமொழிய. தமிழ்நாட்டுல பழமொழிய மாத்துறதே நம்ம வேலையா போச்சு இல்ல? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள சொல்றத தாம்புள்ள கொடைக்கானல்ல வளர்தான் இல்ல, ஒண்ணு ஊட்டியில வந்தா அடுத்தது. இந்த மாதிரி நிறைய பழமொழி இல்ல. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், புல்லானாலும் இல்ல புல்லானாலும் புருஷன் இல்ல. சோ கவனமா கேட்டுங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ்ல பழமொழி. ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, நீங்க யோசிக்க கூடாது சார்ல்ஸ் மணி ஃபேமிலி ரிட்ரீட்ல பேசுறதுனால அவர் வீட்டுல பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லட்டுமா? உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையை விட எங்க வீட்டுல அதிகமா பிரச்சனை. ரிட்ரீட் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட சண்டை போட்டுதான் வந்திருக்கோம். தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. எல்லா வீட்லயும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். அத வந்து நீங்க தயவுசெய்து வந்து அதனால சார்ல்ஸ் மணியும் ஜெமியாக்காவும் பாலினும் சாலமனும் தே ஆர் ஆல் சூப்பர் ஃபேமிலின்னு யோசிக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்க அதே பிரச்சனை எங்க வீட்லயே இருக்கு. பட் இட்ஸ் ஆல் ஹவ் யூ டீல் வித் இட், தட்ஸ் ஆல். சரிதானா? சோ வாங்க நேரா போகிறோம். இன்னைக்கு உள்ள செய்திக்கு தலைப்பு என்னவென்றால் குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரிகள். குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரி. ரைட். பிஃபோர் வி கோ இன்டு தி டாக், ரைட், ஒரு क्वेश्चन ஒன்னு தரேன், ஸ்கிரீன்ல போடுறேன். நவ யூ ஆர் கோயிங் டு தயவு செய்து மார்க் எல்லாம் வெளியே சொல்லாதீங்க. கணவன் தனியா பண்ணணும், மனைவி தனியா பண்ணணும். மார்க் வந்து கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடாது, மனைவி கணவனுக்கு சொல்லக்கூடாது. எல்லாம் தனித்தனியா. தயவு செய்து
நீங்க 10th 12th பிட் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இதுல பிட் அடிக்க கூடாது. இதுல எவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம பண்ணதுதானே எல்லாருமே பண்றோம், புதுசா ஒண்ணும் பண்ணலையே இல்ல. சோ நல்ல கவனமா கேட்டுங்க. இந்த கேள்விகளுக்கு 10 ஆம் 100% அந்த கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா 10, கான்பிடென்டா எஸ்ன்னா 10, எப்பமாவதுன்னா கூடுமான வரைக்கும் ஆமாங்கன்னா 8, எப்பவாவது ஒரு தரம் 6, இல்லன்னா 4, கம்ப்ளீட்டா நீங்க சொல்றத ஒத்துக்கவே முடியாதுன்னா 2. போலாமா? இப்ப நீங்க வந்து கரெக்டா ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த கொஸ்டினர் நீங்க பண்ணிடணும். சரியா? ஓகே. லெஃப்ட் சைடுல உள்ளது கணவனுக்கு, ரைட் சைடுல உள்ளது மனைவிக்கு. தயவு செய்து ஒவ்வொரு கேள்விக்கு போட்டு கட 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 மார்க் போடுங்க பார்க்கலாம். கணவன் எட்டி பார்க்க கூடாது, மனைவியும் எட்டி பார்க்க கூடாது, எவ்வளவு மார்க் போடுறாங்கன்னு பார்க்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் மார்க் போட்டு வாங்க. கீழே பாருங்க. 10 ஆம் என்றால் 10, கூடுமான வரை என்றால் 8, சில நேரம் என்றால் 6, இல்லன்னா 4, ஒத்துக்கவே முடியாதுன்னா 2 போட்டு அப்படியே மார்க்க கூட்டுங்க. 10 கேள்வி 100 யாருக்கு? எங்களுக்கு. 2020 சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் இதுதான். தயவு செய்து சூப்பர்ஃபிஷியலா பதில் சொல்லக்கூடாது. உங்களுடைய ரியாலிட்டியை போடுங்க. only then you will know where you stand. இந்த மார்க் நீங்க எனக்கு சொல்ல போறது கிடையாது, உங்க மனைவிக்கு சொல்ல போறது கிடையாது, கணவனுக்கு யார்ட்டையும் சொல்ல போறது. it is with you, it's going to be with you. You are not going to share it with anyone, including your wife, including your husband. இப்ப கணவன் வந்து மனைவிக்கு வாசிக்க கூடாது, மனைவி கணவனுக்கு வாசிக்க கூடாது. அவங்கவுங்க வேலை. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. நீங்க மார்க் எல்லாம் சொல்ல தேவையில்ல, அப்படியே பார்த்துட்டு மார்க்க போட்டுருங்க. I'm going to give you another 30 seconds. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ்ல வேணுமே, தமிழ் தெரியாதமே. ஐயோ கஷ்டமாச்சே. அது ஒண்ணு ஜெம் இருக்கும், பாத்துக்கலாம். ஆமா, சாரி, இத மட்டும் கொஞ்சம் பொறுத்துங்க. But I made the PowerPoint in Tamil, but I will also give you a little bit of explanation here and there in English. எனக்கு அது சொல்லிருந்தீங்கன்னா நான் பைலிங்குவலா பண்ணிருப்பேன். ஆமா, நோ ப்ராப்ளம். ஓகே. இன்னொரு 15-20 செகண்ட்ஸ் தர்றேன். ஒருவேளை என்னால முடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க பவர் பாயிண்ட் செல்வினுக்கு அனுப்பிடுவேன். செல்வின் கேன் ஷேர் திஸ் பவர் பாயிண்ட் வித் பீப்புள் ஹூ நீட் இட். ரைட்? யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க செல்வினை கான்டாக்ட் பண்ணி அந்த குரூப்ல நீங்க வாங்கி கொள்ளலாம் இந்த பவர் பாயிண்ட். ஓகே, the countdown starts. 10 9 8 7 6 5 4 3 2 1. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா, கணவன் கரெக்டா அந்த 10 கேள்வி கணவனுக்குள்ள கேள்வியை கேட்டிருந்தா கரெக்டா பதில் சொல்லிருப்பீங்க. மனைவி கேள்வியை மட்டும் கரெக்டா பாத்துருந்தீங்கன்னா இந்த டைம்ல ஆன்சர் வந்திருக்கும். ஆனா கொஞ்சம் மாத்தி பார்த்துட்டு ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா you will not finish it on time. ரைட்? ஓகே, இப்ப நல்லா கவனமா கேளுங்க. எனக்கு 80+ வந்திருக்கிறது என்றால் விட்டு கொடுத்து வாழ்க்கை துணையின் மேல் அக்கறையோடு வாழ்வதால் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரைட்? Now this is the answer. Now this is the question is prepared by a psychologist. ரைட்? நீங்க நிறைய காரியங்களை விட்டு கொடுத்து வாழ்கிறீங்க. அக்கறை, உங்களுடைய மனைவி உங்கள் கணவன் மேல உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்கிறது. அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கவனமா கேட்டுங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போறதுனால பிசாசு உங்க குடும்பத்தின் மேல் கண்ணு இருக்கு. தயவு செய்து உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்டுங்க. It is 80+. ரைட்? அடுத்தது 65 to 80 அப்படி என்றால் குடும்பத்துல வழக்கம் போல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள் வந்தாலும் நீங்களே உங்க பிரச்சனையை தீர்த்து கொள்கிறீர்கள். You don't need an external support. நீங்களே ஒரு மாதிரி பேசி தீர்த்து கொள்கிறீர்கள். அதனால நீங்க செய்ய வேண்டியது உங்கள் வாழ்க்கை துணையின் நிறைவுகளை, நெகட்டிவ்ஸ் அல்ல பாசிட்டிவ்ஸ கண்டுபிடித்து அடிக்கடி கணவனை பார்த்து, பரவாயில்ல 2 குழந்தை பெத்தாலும் நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு அடிக்கடி அப்ரிசியேட் பண்ணணும். இல்ல மனைவி பார்த்து 2-3 வெள்ளை முடி வந்துருச்சு, ஆனாலும் அந்த வெள்ளை முடியில உனக்கு அழகா தான் இருக்குது அப்படின்னு அடிக்கடி அப்ரிசியேட் பண்ணணும். ரைட்? ரைட். 50 to 65 கணவன் மனைவி அடிக்கடி உரசல்கள் ஏற்பட்டு சில நேரம் எதிர்பார்க்காத நேரத்துல பெரிய பிரச்சனையா வெடிக்குது. 50 to 65
உரசல்கள் வரும் காரணத்தை கண்டுபிடித்து, you need to identify where the problem comes from, that exact reason, that root cause. You need to really find out and work on that particular issue. 40ல இருந்து 50 பல நேரங்கள்ல நான் ஏண்டா கல்யாணம் செய்தேன்னு வருத்தப்பட்டு அடிக்கடி பிரிந்து செல்வதை அடிக்கடி யோசிக்கிறீர்கள். சரி, நான் இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட எங்க அப்பாட்டையே அடி வாங்கி கஷ்டப்பட்டுருக்கலாம். எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அடிக்கடி உங்க அம்மா வீட்டை பத்தி உங்க அப்பா வீட்டை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 40 to 50 நீங்க என்ன பண்ணணும்? நல்ல கிறிஸ்தவ குடும்ப ஆலோசகரை சந்தித்து 2 பேருமா போய் மனம் விட்டு பேசுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பாலின், அந்த மேரேஜ் ஹவுஸ் பத்தி she does a lot of premarital and postmarital counseling. தயவு செய்து அவங்களோட நம்பரை வாங்கி you can go to her. She is all the time willing to help you. She is a Christian believer, Christian counselor. தயவு செய்து அவங்ககிட்ட நீங்க பேசலாம். சரி, 0 to 40 2 பேரும் முகத்தை கூட பார்க்க முடியல. இல்ல திருமணம் செஞ்சதே தவறுன்னு யோசிக்கிறீங்க. இல்ல நீங்க 2 பேரும் செய்ய வேண்டியது, முதலாவது திருமணமான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு தயவு செய்து கணவன் மனைவியை மன்னித்து மனைவி கணவனை மன்னிக்க தொடங்கினீங்கன்னா வாழ்க்கையில இனிப்பாக தொடங்கும். அதுக்கு பிறகு பிரச்சனையை நீங்கள் விளக்கலாம். ரைட், ஓகே, நேரா போகிறோம். ரைட், நல்ல ஜெட் வேகத்துல போக போறேன். சூப்பர்சானிக் ஜெட் வேகத்துல என் டாக் போகுது. என்னுடைய ஸ்பீடுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லாமே மெஜாரிட்டி யூ ஆர் ஆல் யங் பீப்பிள். கணவன் மனைவியாக உங்கள் இருவரையும் இணைத்தது தேவன். இல்ல உங்கள் குடும்பத்தை உடைக்க பார்ப்பது பிசாசு. ஏன்னா தேவனுடைய திட்டத்தை உடைப்பதே பிசாசினுடைய வேலையா இருக்கிறது. ஆனால் மறந்து போய்விடாதீர்கள், என்னதான் பிசாசு உங்க குடும்பத்தை உடைக்க ட்ரை பண்ணாலும் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உடைக்கிறவனிலும் உருவாக்குகிறவர் பெரியவர். எனவே ஒருவேளை யோசிக்கலாம் நீங்க, ஐயோ என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, என்ன நடக்கும்னு பயப்படுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கதை அல்ல நிஜம், மறந்துடாதீங்க, கதை அல்ல நிஜம். இட்ஸ் நாட் ஃபிக்ஷன், இட்ஸ் a fact. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால், நான் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் எடுக்கிறது எல்லாமே பைபிள் பேஸ். ஏன்னா என்னுடைய டெக்ஸ்ட் புக் வந்து பைபிள் தான். சோ பைபிள்ல குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டுமே என்றால் நீங்க விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய சில உண்மைகளை சொல்லுகிறேன். 1, உங்க குடும்பத்திற்கு தலைவன் கணவன் தான். இதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உங்களுடைய மனைவிமாரே உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்பட வேண்டுமே என்றால் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத சத்தியம், என்னுடைய குடும்பத்திற்கு தலைவன் கணவன் தான். கணவன்மாரே நீங்க புரிஞ்சுங்க, மனைவி உப தலைவி, அவள் அடிமை அல்ல, அவள் எதிர்கட்சியும் அல்ல. புரியுதா? இது பைபிள் சொல்றது, நான் சொல்லல. மனைவி உங்களுக்கு அடிமை அல்ல. she is never a slave. your wife is never a slave. நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு she is not a slave. you are the captain of the team. I do agree, yes, you are the captain, but you have got your limit. the bible அப்படி என்றால் குடும்பத்தில் தலைவன் கணவன், மனைவி உப தலைவி. பைபிள் தெளிவா சொல்லுது, கணவனே மறந்துடாத, நீ மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவியே உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ கண்டிப்பாக கணவனுக்கு கீழ்ப்படியணும். அன்பு கணவன் செலுத்தினால் மனைவி ஆட்டோமேட்டிக்கா மனைவி கீழ்ப்படிவாள். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நியதி என்ன தெரியுமா? அன்புக்கு அடிபணியாதவர்கள் யாருமே இல்லை. சரியா? இப்ப வாங்க, குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரிகள்ங்கிற டாபிக்ல இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க. உங்களுடைய மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை கெடுப்பதற்கு பிசாசு ஏகப்பட்ட குள்ள நரிகளை அனுப்புகிறான். அது எந்த ஃபார்ம்ல வேணாலும் வரலாம். 8:30 மணிக்கு கணவன் மனைவி 2 பேரும் தோல்ல கை போட்டு நல்ல சந்தோஷமா முத்தம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. 8:35க்கு பிரச்சனை எங்க வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. 2 பேரும் முகத்தை பார்த்துட்டு அன்னைக்கு நைட் குடும்ப ஜெபம் கிடையாது. 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போய் படுத்து தூங்குறீங்க. குள்ளநரி குடும்பத்துல எந்த ரூபத்துல வேணாலும் வருவான். இன்னும் சொல்லட்டுமா? இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? என்னைக்கெல்லாம் ஃபேமிலி ரிட்ரீட் நடத்தணும்னு எங்களுக்கு இன்விடேஷன் வருதோ அன்னைக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். 9 மணிக்கு
எங்க இருந்து தான் பிரச்சனை வருதோ தெரியல. ஒண்ணு எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வரும், இல்ல எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு சண்டை வரும். பயங்கரமான டென்ஷன்ல அன்னைக்கு ராத்திரிக்கு போவோம். என்னைக்கெல்லாம் ஃபேமிலி ரிட்ரீட் வருதோ திஸ் we feel it. ஏன்னா பிசாசு இந்த காலத்துல குடும்பத்தை உடைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ உங்க குடும்ப வாழ்க்கையில குள்ள நிறைய, அதனால தான் மாத்தி 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 போட்டு வச்சிருக்கேன் இந்த குள்ள நிறைய. எந்த ரூபத்துல வேண்டும் என்றால் வருவாலும் ஜாக்கிரதை, எச்சரிக்கையாய் இருங்கள். குடும்பத்தை கெடுக்கும் குள்ளநரி. அப்படியே 9 இருக்கு, ஸ்பீடா அடிச்சுட்டு போறேன். குள்ளநரி என்ன தெரியுமா? பெருமை. கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்துட்டீங்க. கணவன் மனைவியா சேர்ந்த பிறகு நமக்குள்ள என்ன பெருமை இருக்கு? எதுக்கெல்லாம் கணவன் மனைவி பெருமைப்படுறாங்க சொல்லட்டுமா? இது நீ என்னன்னாலும் வந்து டிகிரி ஹோல்டர் தானே, நான் எம்பில் படிச்சிருக்கேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியணும். படிப்பை வச்சு பெருமை. 2வது, என்னன்னாலும் உங்களை விட நான் கொஞ்சம் வெள்ளைங்க, இருக்கட்டும். அழகு மாயை நிலைத்திடாதே. நீ வெள்ளையா இருந்து யாருக்கு பிரயோஜனம்? இல்ல, நான் கூட தான் சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்தேன். பொறாமையா இருக்குல்ல? என் மனைவி சிரிக்கிறா. இல்ல, சிலர் படிப்பை குறித்து, சிலர் அழகை குறித்து, சிலர் தங்கள் ஜாதியை குறித்து, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி. இல்ல, அடுத்தது என்னன்னாலும் நான் ஐடில வேலை செய்யறேன், உன்னை விட சம்பளம், நீ டீச்சர் தானே, இருக்கட்டும். அது ஒரு பெருமையா? குடும்ப வாழ்க்கையில 2 பேரும் ஒரே மாமிசம் ஆகிட்டோம்னா எனக்கு உனக்குன்னு என்ன பேச்சு? அடுத்தது, நான் வேலை, எனக்கு வந்து நான் வந்து டெய்லி கார்ல போறேன், நீ பைக்ல தானே போற. பெருமை. பெருமை. நல்ல கவனமா கேட்டுங்க. குடும்ப வாழ்க்கையில பிசாசு குடும்பத்தை பிரிப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற முதல் குள்ளநரி என்னவென்றால் பெருமை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல, இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி மேட்டர் எதுன்னா வனிதா விஜயகுமார். இல்ல, என்ன மாதிரி வந்து சோசியல் மீடியால அவ பேசுறான்னு பாக்குற, அவ பேசுற நேரம் அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பெருமை இருக்கு பாத்தீங்களா? வாய மூடுறீ. How dare you say that word on social media? பெருமை, பெருமை, பெருமை. சகோதரனே, சகோதரியே, கணவனே, மனைவியே, உன்னை பார்த்து தெளிவாக சொல்லுகிறேன். தேவன் உன்னை இணைத்து விட்டால், கணவனுக்கு ஒரு பெருமை வந்தால் மனைவி சேர்ந்து கை தட்டணும். மனைவிக்கு ப்ரமோஷன் வந்தா கணவன் சேர்ந்து கை தட்டணும். ஏன்னா 2 ஒரே மாம்சம்ல. அங்க ஒரு கணவன் எழுப்பி போறது எனக்கு தெரியுது. இல்ல, அதான் மேத்ஸ்ல வந்து சொல்லுவாங்க 1 + 1 = 2. மேத்ஸ்ல. மேரேஜ்ல 1 + 1 = 1. அப்படிதான் இன்னைக்கு ஒரு வாலிப கூட்டத்துல கேட்டேன், டேய் மேத்ஸ்ல 1 + 1 2 சார் அப்படின்னா, மேரேஜ்ல 1 + 1 3 சாருங்களாம். எப்படி அந்த கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடும்ல? அவனுடைய லாஜிக்க பாருங்க. இல்ல, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம இப்ப ஒரே சரீரமாக மாறிவிட்டால், இல்ல நம்ம எங்க 2 பேத்துக்குள்ள பெருமை பாராட்டுறதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எனக்குன்னு பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. வேதம் தெளிவாக சொல்லு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். கணவனே, மனைவியை தயவு செய்து எந்த விதத்திலும் பெருமை பாராட்டுவதை இன்றோடு விட்டு விடுங்கள். சிந்திப்பதற்கு ஒரு காரியத்தை போடுகிறேன். இன்றைக்கு பல குடும்பங்கள் உடைந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி அன்போடு சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை விட்டு விட்டு ஓயாத சண்டை. இப்ப பாருங்க, இந்த கொரோனா டைம் எடுத்துக்குவோமே. இல்ல, இப்ப கொரோனா டைம்ல உங்க வீட்டுக்கு சர்வெண்டே வராது, ஏன்னா வரக்கூடாது. அதனால நீங்க பிளாக் பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப டெய்லி காலையில இருந்து உங்க மனைவி வந்து பாத்திரத்தை வந்து போட்டு குமிச்சு போடுறாங்க. ராத்திரி 9 மணிக்கு வந்து உட்கார்ந்து தேயின்னு தேய்ச்சி இருக்காங்க. நான் கேட்கட்டுமே, கணவன்மாரே, எத்தனை பேர் உங்க மனைவிக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க? எல்லாம் முழிக்கிறத பார்த்தா பயமா இல்ல இருக்கு? யோசிங்க. ஏங்க, நீங்க பக்கத்து வீட்டு பாத்திரத்தை தைக்கலைங்க, you are just helping your wife. சேர்ந்து 2 பேரும் வேலை செஞ்சீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுவிட்டு உன் பாத்திரத்தை நீ கழுவு, என் பாத்திரத்தை நான் கழுவுனா பெருமை. சிந்தியுங்கள். இட்ஸ் யோர் ஃபேமிலி. இல்ல, நல்ல கவனமா கேளுங்க. பைபிள் சொல்லுகிறது,
குடும்ப வாழ்வை திட்டமிட்டு உண்டாக்கியவர் சொல்வதை கேளுங்கள். அகந்தை வந்தால் இலச்சை வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. நல்ல ஞானமா சிந்திக்கிறவன் என் மனைவிய ரொம்ப வேலை வாங்கினா சீக்கிரத்துல சிக்காயிருவான்னு சொல்லி 2 பேரும் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து வேலை செய்வீங்க. Because it's your family, it's your wife, it's your husband. Let's work together னு சொல்லி செய்யலாமே. You do your work, I do my work. No, it's not. Let's together do the work. That's what God is wanting to do. குடும்பத்தை கெடுக்கக்கூடிய முதல் குள்ளநரி பெருமை. 2வது குள்ளநரிக்கு போலாமா? இங்க கொஞ்சம் பிக்சர் எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். 2வது என்ன தெரியுமா? கோபம். குடும்பத்தை கெடுக்கும் குள்ளநரி 2வது என்ன தெரியுமா? கோபம். இந்த கோபம் வருவதற்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நான் என்ற அகங்காரம். that egoistic nature. நான் சொன்னேன் நீ ஏன் செய்யல? நான் கேட்கிறேன், திருப்பி கேட்கட்டுமா? நான் சொன்னா அவ ஏன் செய்யணும் நான் திருப்பி கேட்கட்டுமா? Why should they do it? See, don't be egoist. The greater the ego, bigger the fall. And let it be husband, wife, children, it can be anything. Greater the ego, bigger the fall. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. சிறிய காரியங்களுக்கு, சின்ன காரியங்களுக்கு, தேங்காய் எண்ணெய் பாட்டில் 2வது ஷெல்ஃப்ல இருந்து 3வது ஷெல்ஃபுக்கு போனா வீட்டுல 3வது உலக யுத்தம் நடக்குது. Why? விட்டு கொடுங்களேன். தேங்காய் டப்பா தான் நீங்க இங்க இல்லாட்டி அங்க இருக்க போகுது. ஆஃப்டர் ஆல் 10 ரூபா 20 ரூபா மாசம் முடிஞ்சுன்னா டப்பாவை தூக்கி போட போறோம். அதுக்கு ஒரு பெரிய சண்டையா? சின்ன காரியங்களுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? கோபம் என்ற உணர்வு என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் மனது ஞானமாய் சிந்தித்து செயல்படுவதை விட உங்க வாய முட்டாள்தனமாக செயல்பட வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, கடந்த நாட்கள்ல நீங்க கோபப்பட்டீங்கல்ல, முட்டாள்தனமா எத்தனை காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில FMBB மீட்டிங் ஒன்றுல பேசுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க ஒரு ஜெயில் சூப்பரிண்டன்ட் அன்னைக்கு என்னோட லஞ்ச்ல உட்கார்ந்து 2 பேரும் we were casually talking. அப்ப அந்த ஜெயில் சூப்பரிண்டன்ட் பார்த்து கேட்டேன், சார் உங்க ஜெயில மறக்க முடியாம சந்திச்ச ஒரு கேரக்டர் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு he started narrating this incident. He was a military man. VRS கொடுத்துட்டு 35 வயசுல வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்கம் குறைஞ்சிருச்சு. மனைவி சொன்னா, எனக்கு உடம்புல நல்லா தெம்பு இருக்குங்க, நான் இன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது, நான் இன்டர்வியூல போயிட்டு ஐ வில் ஸ்டார்ட் ஏர்னிங்னு மனைவி நல்ல எண்ணத்தோட சொன்னாங்க. அவர் சொல்றாரு, நீ எல்லாம் ஒண்ணு போக தேவையில்ல அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு இவர் வெளியே எங்கேயோ போயிட்டாரு. மனைவி குடும்ப சூழ்நிலையை யோசிச்சு இவர் போன பிறகு இவருக்கு தெரியாம இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ண போனாங்க. எப்படியோ யாரோ ஒரு மனுஷன் இந்த பார்த்து கரெக்டா இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஆள் என்ன பண்ணாரு, கரெக்டா வீட்டுக்கு வந்து கதவை மூடிட்டு ரூம்ல கட்டிலுக்கு அடியில படுத்திருந்தாரு மனைவி வர வரைக்கும். மனைவி வந்தோன்னு தெரியாம போய் கரெக்டா கதவை மூடிட்டு நேரா போனாரு. பெட்டுக்கு மேல இருக்கிற அந்த பரன்ல போய் நீட்ட ஒரு அருவாள் எடுத்தாரு. எடுத்துட்டு வந்து மனைவி நின்ன இடத்துல போய் ஒரே வெட்டா வெட்டினாரு. தலை துண்டா போயிடுச்சு. கோபம், கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். நடந்தது என்ன தெரியுமா? போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயில கொண்டாந்து போட்டாங்க. டெய்லி ஜெயில கதறுவாராம். எப்படி கதறுவார் தெரியுமா? ஐயோ என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலையே, என் கோபம் கட்டுக்கு மிஞ்சி போனதுனால நான் என் மனைவிய மட்டுமா கொன்னேன், அவ வயிற்றுல இருந்த என்னுடைய சின்ன குழந்தையும் சேர்த்துல கொன்னேன்னு சொல்லி டெய்லி நைட்டு கதறி கதறி அழுவாராம். சொன்னாரு, என்னால அதை மன்னிக்கவே முடியல, என்னால மறக்கவே முடியலனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கோபம் குடும்பத்தை கெடுக்கும் குள்ளநரிகளிலே 2வது லிஸ்ட்ல வர்றது கோபம். இன்னைக்கு நிறைய குடும்பம் கோபத்தின் நிமித்தமாய் இன்று பல குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிறது. இல்ல ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கணவனும் மனைவியும் கோபம் வந்தா எப்படி செய்வாங்கன்னு சொல்றேன். காலையில 8 மணிக்கு கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறதுக்கு ட்ரை பண்ணி எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கணவனுக்கு திடீர்னு ஒரு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு சொல்றேன். எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவார் தெரியுமா? எப்பவுமே கணவன்மார் எப்படின்னா பிரஷர் குக்கர் மாதிரி இல்ல, அவர் எப்படின்னா பிரஷர் குக்கர் மாதிரி. இந்த பாருங்க, இப்படிதான் கணவன் இப்படிதான் அப்படியே புஷ்ன்னு அடிப்பாரு பாருங்க. அப்படியே அடிச்சு 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 சாயங்காலம் 5 மணிக்கு வர்ற நேரம் புஷ்ன்னு வருவாரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு அரைஜான் மல்லிகைப்பூவும் ஒரு 1/2 கிலோ அல்வாவையும் வாங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வருவாரு கணவன். அவருடைய நேச்சர் அப்படிதான். ஆனா மனைவி எப்படி தெரியுமா? மனைவி இந்த தோசை கல்லு மாதிரி.
தோசைக்கல்ல கேஸ் ஸ்டவ்ல வச்சுக்கிட்டு மாவை எடுத்து ஊத்தி என்னைய தானே திட்டின, நீ எங்க போக போற, சாயங்காலம் வீட்டுக்கு தானே வரணும், வந்தா வச்சுக்கிறேன் அப்படின்னு சுத்தி 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 தோசை கரிஞ்சி, தோசை ஓட்ட விழுந்து, தோசை கல்லு ஓட்ட விழுந்து, கேஸ் ஸ்டவ் முடிஞ்சு போய், ஆனால் இந்த அம்மா எங்க போன, இங்க தானே வந்த. எவ்வளவு கோபம் பார்த்தீங்களா? நல்ல கவனமா கேட்டுங்க. இந்த கோபம் ஒரு மனிதனை எத்தனை குடும்பத்தை வந்து கெடுத்திருக்கு தெரியுமா? இல்ல ஒருவேளை கணவன் அதிகமா கோபப்படுறீங்களா, மனைவி கோபப்படுறீங்களா எனக்கு தெரியாது. பட் ஒண்ணு மறந்துடாதீங்க, கணவன் அதிகமாக கோபப்பட்டால், கணவனே கோபம் வருவதற்கு உண்மையான காரணம் என்ன கண்டுபிடி. மனைவியே உனக்கு இப்ப நான் வந்து ப்ரீச் பண்ற நேரம் கூட சிலர் வந்து என்னைய கலாட்டா பண்ணா நான் கோவப்பட மாட்டேன். ஆனா சில ப்ரீச்சர் கோவப்படுவாங்க. என்னுடைய நேச்சர் அப்படி. ஆனா அதுக்காக சார்ல்ஸ் மணி எவ்வளவுதான் கோவப்படுத்தினாலும் கோவப்படு, எனக்கும் சில ஏரியா வீக் இருக்கு. ஐ கெட் அனாய்ட் இன் தட் ஏரியா. நீங்க எந்த ஏரியால வீக்குங்கிறத கண்டுபிடிச்சு தேவ பலத்தோடு மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். That is what God wants. இல்ல சிந்தித்து பாருங்கள். கோபம் கடந்த நாட்கள்ல நீங்க கடைசியா எப்ப கோபப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. கோபம் கடைசியா நீங்க கோபப்பட்டீங்கல்ல உங்க கணவன் கிட்ட, உங்க மனைவி கிட்ட, அந்த கோபப்பட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்க. Just wonder for a minute what you gain by getting angry for that particular reason. You know what would be the reason? கோபம் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்காது, எந்த தீர்வுக்கு நேராகவும் நடத்தாது. பட் ரிமெம்பர், அது எல்லாவற்றையும் அழிப்பதற்கு வல்லமை உள்ளது. It can destroy everything. You get nothing, it builds nothing, but you will lose everything. குடும்ப வாழ்க்கையை திட்டமிட்டு உண்டாக்கியவர் சொல்லுகிறார், மெதுவான பிரதியுத்தரம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் பாசிவா போங்க, மெதுவான பிரதிநிதி, ஏண்டி என்னடி வீட்டுல இருந்து கொண்டு வந்த அப்படின்னு கேட்டா, சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. என்ன கொண்டு வந்தாங்க, நீ மட்டும் என்னத்தை கொண்டு வந்தானு உடனே ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கணவன் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, இதுக்கு மேல வாய் பேசாது. என்னதான் பேசும்? கை பேசும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, மெதுவான பிரதியுத்தரம். Give a soft answer. வேதம் இன்னொரு இடத்துல தெளிவா சொல்லுகிறது பிரசங்கில, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இங்கிலீஷ்ல போடுது, in the mind of a fool anger dwells. dwellsனா என்னது? பெர்மனன்ட் ரெசிடென்ட். அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாம் பிஆர் வாங்குறாங்க பாத்தீங்களா, பெர்மனன்ட் ரெசிடென்ட். அதே மாதிரி கோபம், இட் இஸ் பெர்மனன்ட்லி தேர். எது சொன்னாலும் கோபம் வரும். நல்லது சொன்னா கோபம் வரும், கெட்டது சொன்னா வரும். எந்த ஏரியால உங்களுக்கு கோபம் வருது கண்டுபிடிங்க. இது சொன்னேன், பெருமை. ரெண்டாவது, கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய கோபம். கடைசியில நீங்க ஓவரா கோபப்பட்டு 2 பேரும் அடிச்சதுனால பிள்ளைங்க ஒரு பயத்தோட வளர்றாங்க. All that they remember is husband and wife all the time fighting. So அதுக்கு கல்யாண வயசு வர்ற நேரம் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? எங்க அம்மா அப்பா மாதிரியே தான் எனக்கும் வர்ற புருஷன், எனக்கும் வர்ற கணவன் மனைவி இருப்பா, எனக்கு கல்யாணம் வேணாம். This is what they say. தயவு செய்து கணவனை மனைவிய கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. Now you have to live for the sake of the child. You control yourself. மூணாவது பல்லமா, குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரிகளிலே 3வது வர்ற லிஸ்ட் என்ன தெரியுமா? மன்னிக்கிறதே கிடையாது. கணவனை மனைவியை மன்னிப்பதே கிடையாது. நான் மன்னிக்க மாட்டேங்க. சிலர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன், சில கணவன்மார் மனைவிமார் சொல்றதை கேட்டிருக்கேன். பிரதர் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பிரதர், நான் செத்தா கூட அவர்கிட்ட பேச மாட்டேன். எப்ப? செத்தா கூட. நீங்க செத்தா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. செத்தா கூட பேச மாட்டேன். என்ன வைராக்கியம் தெரியுமா? ஆனா பாத்தீங்கன்னா அந்த செத்தாலும் பேச மாட்டேன்னு சொல்றவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை போனா அவ்வளவு அல்லேலியா போட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. இல்ல மன்னியாமை. இல்ல கவனமா கேளுங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவது இட் இஸ் நார்மல். டோன்ட் வரி அபௌட் இட். இட் வில் ஹேப்பன். ஐ டோல்ட் யூ இட்ஸ் ஹேப்பனிங் ஈவன் இன் மை ஹவுஸ். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆகுது. இந்த 27 வருஷத்துல
நான் விவாகரத்து பண்ணணும்னா 54 தரம் பண்ணிருக்கலாம். 28ன்னு மனைவி ஞாபகப்படுத்துறா. அப்ப 56 தரம் நான் விவாகரத்து பண்ணிருக்கலாம், பண்ணல. ஏன்? ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்து வருகிறோம். காரணம், நான் தேவனுடைய சமூகத்திலே எடுத்த தீர்மானம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தல. கண்டிப்பா வேறுபாடுகள் வருங்க. ஆனா குடும்பத்துல பிரச்சனை வர்ற நேரத்துல அவர் என்னத்த சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்க, மன்னித்து விட, மன்னித்து மறக்க தயவு செய்து காலம் கடத்தாதீங்க. நாளைக்கு மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து சொல்லாதீங்க. எப்ப பிரச்சனை வந்துச்சோ சாரின்னு சொல்ற வார்த்தைய உடனே சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. You don't lose anything, but you gain the whole world when you say sorry. Just go and tell your husband, just go and tell your wife, I'm sorry darling அப்படின்னு சொல்லி பாருங்க. You gain his 100% confidence. என்னதான் என் மனைவினால என் மனைவி மாதிரி வராதுங்க. Just say sorry. இல்ல கவனமா கேளுங்க. மன்னிப்பு கேட்க முரண்டு பிடிக்காதீங்க. மன்னிப்பு கேட்டால், நீ என்னதான் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கலாம் மாட்டேன், முடியாது. No, don't say that. Never say that. The Bible doesn't permit you to say that. இல்ல மன்னிப்பு கேட்கிறவன் மனிதன், மன்னிப்பு கேட்க மன்னிக்கிறவன் மனிதன், மன்னிப்பு கேட்கிறவன் மாமனிதன். எந்த கேட்டகரியில இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணி நீங்க எனக்கு பதில் சொல்ல போறீங்க. குடும்பத்துல மனத்தாங்கல் வரும்போது முதலில் யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? மனைவியா கணவனா? அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாதான் குடும்பத்துல பிரச்சனையே வராதேங்க. இப்ப நான் கேக்குறேன் சார், உங்க வீட்டுல நேத்து முந்த நாள் சண்டை நடந்துச்சு. நீங்க போட்ட சண்டை எங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சு. இப்ப எங்க வீடு எங்கன்னு கேட்காதீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும், காட்வினும் உங்க மனைவியும் நீலாங்கரையில சண்டை போட்டா யார் முதல்ல கேட்கணும்? கணவனா மனைவியா? யாராவது ஒரு ஆள் கேட்டா பிரச்சனையே வராதே சார். யாரு கேட்கணும்? ஒரு தியரி கொண்டு வாங்க. கேட்கணும். யாருங்க தப்பு செஞ்சவங்க? அதான் யாருன்னு கேக்குறேன். கணவன் செஞ்சா கணவன் மனைவி இல்ல, தப்பு பண்ணவங்க இல்ல, யார் வேணா கேட்கலாம். யார் முதல்ல கேக்குறாங்களோ அவங்க பாக்கிவாங்க. அப்படி நடக்குதோ? இப்ப சொல்லுங்க. Come to a proper conclusion. How do you define this? Who should ask forgiveness? உணர்த்தப்படுறவங்க முதல்ல இந்த வந்து சும்மா அந்த ஓவரா வந்து பதில் சொல்லக்கூடாது. பிராக்டிகலா வாங்க. மாமனிதர்கள் யார் அந்த மாமனிதர்? என்ன மாசியா? நான் தானே கேட்கணும். சொல்லட்டுமா? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. கணவன் மனைவி சண்டை வந்தால் சிலர் சொல்லுவாங்க மனைவி தான் கேட்கணும்பாங்க, சிலர் கணவன் தான் கேட்கணும்பாங்க. பைபிள்ல அந்த மாதிரி ஒரு பதிலே சொல்லல. யார் முதலில் மன்னிப்பு கேட்கட்டும் சொல்லட்டுமா? நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன், நான் நிறைய ஜெபம், நான் நிறைய உபவாசம் பண்றேன், நான் நிறைய ஃபாஸ்டிங் போறேன், கரெக்டா சர்ச்சுக்கு நான் தான் போறேன், முதல்ல அப்ப மன்னிப்பு கேளு. இப்ப யாரு சொல்லுங்க? என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? அதுதான் குடும்ப வாழ்க்கை. மன்னிப்பு கேட்கறது அது பெரிய ஈகோ இல்ல. என் வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் சந்திக்க விருப்பப்படுகிற ஒருவர் இருக்கிறாரே என்றால் அது யார் என்றால் இந்த பெண்மணி தான். கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். ஆஸ்திரேலியா தேசத்துல வசதிகளோடு வாழ்ந்து வந்திருந்த பெண்மணி இந்திய தேசத்துல நாய்களை விட மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்ட தொழுநோயாளிகள் மத்தியில 38 வருஷமாக கடவுளுடைய ஊழியத்தை செய்தார்கள். கடைசியில இவருடைய கணவனையும் அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து விட்டார்கள். இல்ல, எரித்த பிறகு 3 மாசம் கழிச்சு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் வந்து இந்த அம்மாட்ட கேட்டாங்களாம், உன் கணவனையும் உன் 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்த அந்த தாரா சிங்கை குறித்து நீ என்ன யோசிக்கிறாய் என்று கேட்ட போது அந்த அம்மா பதில் சொன்னாங்க, என் கணவரையும் 2 பெண்களையும் எரித்த தாரா சிங்கை மனதார மன்னிக்கிறேன். சட்டம் அதன் கடமையை செய்யும்.
மன்னிப்பு என்பதில் கசப்பு இல்லை, இந்த ஆறுதல் இயேசுவின் மூலம் ஏற்படுகிறது என்று சொல்லி உலகத்திற்கு அன்பு என்றால் என்ன என்று எடுத்து காட்டிய ஒரு பெண்மணி. இன்னைக்கும் சொல்றேன், இந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா முன்னாடி நின்று நான் ஒரு சல்யூட் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி MCC காலேஜுக்கு வந்திருந்தாங்க தாம்பரத்துக்கு. எப்படியாவது அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஐ நெவர் காட் an opportunity. என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த அம்மாவை சந்தித்து அப்படி ஒரு சல்யூட் அடிச்சு, அம்மா இயேசுவின் அன்பு என்பதை இந்தியாவுக்கே காட்டின பெண்மணி நீதானம்மான்னு சொல்லி அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, ஐயா, தன் கணவனையும் தன் 2 பிள்ளைங்களையும் உயிரோடு எரித்த பிறகு மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கட்டுமா? கணவனை மன்னிக்க முடியுதா? மாமியார மன்னிக்க முடியுதா? மாமனார மன்னிக்க முடியுதா? நாத்தனார மன்னிக்க முடியுதா? ஒரு சர்ச்சில் அப்படித்தான் பேசிட்டு இருந்தேன் ஃபேமிலி ரெட்ரீட்ல. என்னம்மா மருமகா எப்படின்னா, அது ஏங்க கேக்குறீங்க? அதுவா, அவளான்னு கூட கேட்கல, அதுவா அது பிசாசுங்க. யாரு? மாமியார் மருமக வந்து மாமியாரை பார்த்து சொல்லுது, அதுவா அது பிசாசுங்க. சரி, மாமியார்ட்ட கேட்டேன், என்னம்மா உன் மருமக எப்படின்னா, அது எங்க கேக்குறீங்க? அது கொல்லிவாய் பிசாசுங்க. மன்னிப்பு எங்கே போய்விட்டது? முதலாவது பெருமை, 2வது கோபம், 3வது மன்னிப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது? சிந்திப்பதற்கு ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன் தர்றேன். மன்னிப்பு என்பது, இப்ப நீங்க இன்னைக்கு வந்து உங்க மாமியாரை மன்னிச்சிட்டீங்க, உங்க கணவனை மன்னிச்சிட்டீங்கன்னா கடந்த காலத்துல நடந்தது எதையும் நீங்க மாற்ற முடியாது. ஆனா நிச்சயமாக நீங்க மன்னிப்பதின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தின் எல்லையை நீங்கள் பெரிதாக்குவீர்கள். You expand the territory of your future. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நீங்க மன்னிச்சீங்கன்னா. வேதம் அதனாலதான் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப கெடுக்கும் குள்ள நரிகள்ல 4வது வரட்டுமா? 4வது என்ன தெரியுமா? குறை கூறுவது. இல்ல, கணவன் மனைவியை பார்த்து குறை சொல்றது, மனைவி கணவனை பார்த்து குறை சொல்றது. ஆனா 2 பேரும் என்னத்த மறந்துடும் தெரியுமா? 2 பேருக்கிடத்துலயும் குறைவு. இங்க இருக்கிற மனைவி மாதிரி யாராவது என்கிட்ட வந்து வீடியோல சொல்லுங்க பாக்கலாம், நான் தான் பர்ஃபெக்ட்னு சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இங்க இருக்கிற யாராவது கணவன் தான் தைரியமா சொல்லுங்க பாக்கலாம், பிரதர் என்கிட்ட குறையே கிடையாது, I am a perfect man அப்படின்னு சொல்ல முடியுமா? I am a perfect husband. நான் என் மனைவிக்கு எந்த விதத்திலையும் நான் குறை வச்சது இல்லைன்னு சொல்ல முடியுமா? We are all people with weaknesses, including Charles Money, the preacher today. கணவன் மனைவி இருவரிடத்திலும் குறைகள் உண்டு. ஆனா குறைகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு உங்கள் குறைகளை மறைத்து உங்கள் துணையை, வாழ்க்கை துணையின் பிரச்சனையை தயவுசெய்து அந்த குறையை பெரிதுபடுத்தாதீர்கள். Just accept it. குறைகளை சுட்டி காட்டுங்கள். இங்க பாருங்க, கணவன் இடத்துல குறை இருக்கு, சுட்டி காமிங்க. மனைவியின் இடத்துல குறை இருக்கு, சுட்டி காமிங்க. ஆனா எப்ப? இடம், பொருள், சூழ்நிலை, நோக்கம். உங்க அம்மா முன்னாடி உங்க மனைவிய கரெக்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. உங்க மனைவிய உங்க அண்ணன் முன்னாடி இவனை போய் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த, இவன் எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி பண்றான், தயவு செய்து சொல்லாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் சே தட் ஸ்டேட்மெண்ட். கணவனே மனைவியை திருத்தணும்னா தயவு செய்து பெட்ரூமுக்குள்ள கூட்டு போய் யாரும் இல்லாத நேரத்துல பெட்ரூமை மூடிட்டு உன் தப்பு இதுதான் தைரியமா சொல்லுங்க. அப்படி தனியா ரூமுக்குள்ள கூட்டு போய் 2 அடி அடிச்சா கூட உங்க மனைவி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. என் கணவர் தாங்க அடிச்சாரு அப்படிம்பாங்க. அதுக்குன்னு நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. சும்மா சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. இன்னைக்கு சொல்லட்டுமா? தெளிவா சொல்லட்டுமா? வெக்கப்படாம சொல்றேன். 28 வருஷ அனுபவத்துல என் திருமண வாழ்க்கையில, தயவுசெய்து அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மைக்க. நீங்க நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்க ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்க. 28 வருஷ குடும்ப வாழ்க்கையில நான் ஒரு நாள் கூட என் மனைவிய கை நீட்டி அடிச்சது கிடையாது. கேளுங்க கேள்விய, கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க. நீங்க டக்குன்னு ஒரு கேள்வி ரெடியா வச்சிருப்பீங்களே. நீங்க எத்தனை தரம் வாங்குறீங்க? இல்ல 28 வருஷத்துல நான் என் மனைவிய கை நீட்டி அடிச்சது கிடையாது, என் மனைவி என்னைய கை நீட்டி அடிச்சது கிடையாது. தைரியமா ஆண்டோடைய சமூகத்துல வச்சு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏன்? அவட்டையும் குறை இருக்கு, என்கிட்டயும் குறை இருக்கு. திருத்துற நேரத்துல தனிமையில வச்சு, நீ என் மனைவிய கணவனை திருத்தணுமா தனியா ரூம்ல வச்சு, உன் பிள்ளை முன்னாடி சொல்லக்கூடாது, உங்க அண்ணன் முன்னாடி யார் முன்னாடி சொல்ல. குறைகளை திருத்தும் போது தனிமையிலே கொண்டு செல்லுங்கள். அதே நேரத்துல
டெய்லி உங்க மனைவி கணவனை கூட்டு போய் பெட்ரூம்ல வச்சு நான் பேசுறேன் இப்ப கேளு, நீ இந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ண, எப்ப பார்த்தாலும் குறையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க மனைவியை உங்க கணவன் மாதிரி உங்க மனைவி நான் வந்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. உங்க மனைவி சமைத்த சமையல் வச்ச சாம்பார் நல்லா இருந்துச்சு தேங்க்யூன்னு கடைசியா எப்ப சொன்னீங்க? இன்னைக்கு. வெரி குட், சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மனைவி மாதிரி உன்னை பார்த்து அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? கணவன் வந்து சம்பாரிச்சு கொண்டாந்து கையில கொடுக்கறான்ல, சம்பளத்துக்காக எத்தனை தடவை தேங்க்யூ சொன்ன சொல்லுங்க. நான் நிறைய மனைவி சொல்றத கேட்டிருக்கேன். 15 நாளைக்கு கூட போதாது, இது ஒரு சம்பளமா, அதையாவது கையில கொண்டு வந்து கொடுக்கறான்ல, அதை கூட கொடுக்காத கணவன் மாதிரி எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. ரிமெம்பர், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடுங்க. முதல்ல வந்து இப்ப நான் உங்களை பார்த்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இந்த அம்மா சொல்றாங்க, அன்னை தெரேசா நல்லா அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. நாம் மற்றவர்களுடைய குறைகளை பார்த்தால் என் கணவனை என் மனைவியை நம்மையும் நேசிக்க நேரமே உலகத்தில் இருக்காது. ஏன்னா குறைய தானே பார்த்துக்கிட்டு இருப்போம். சிந்திப்பதற்கு ஒரு கேள்வி போடுறேன், அன்மியூட் பண்ணிட்டு காட்வின் முதல்ல பதில் சொல்ல போறீங்க. என் வாழ்க்கை துணையிடத்தில் அதிகம் தெரிந்தது நல்ல காரியமா கெட்ட காரியமா? காட்வின் நல்ல காரியம். நல்ல காரியம் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 5 நல்ல காரியம் சொல்லுங்க பாக்கலாம் உங்க மனைவிட்ட. 5 போதுமானே? 5 போதுமா? 5 சொல்லுங்களேன், அப்புறம் பார்க்கலாம். சும்மா இந்த மாதிரி வந்து போதுமான்னு கேட்டு நேரம் வாங்க கூடாது என்கிட்ட. கிரேஸ் டைம். ஆனா சூப்பரா சமைப்பாங்க. வேற என்ன வந்து நல்லா பாத்துப்பா. ஏன் இழுக்குதுங்க? இல்ல என்ன நல்லா பாத்துப்பா. சொல்லுங்க. கெட்ட காரியம்? கெட்ட காரியமா? கெட்ட காரியம் அப்படிதான் இருக்கான்னு சொல்ல வேணாம்னு சொன்னாங்களோ பக்கத்துல இருந்துட்டு? இல்ல நான் கெட்ட காரியம் வந்து நம்முடைய நேச்சரே எப்படி தெரியுமா? மனைவியின் இடத்துல we just take it for granted, கணவன் இடத்துல we just take it for granted. என்னைக்காவது கணவன்கிட்ட இருக்க நல்ல காரியங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு 5 காரியத்துக்கு மேல நம்மளால எழுத முடியாது. கெட்ட காரியத்தை எழுத சொல்லுங்க, 80 pages ரூல் நோட் போதாது. உண்மைதானே? எஸ், சிந்திக்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது உட்கார்ந்து என்னுடைய கணவன் இடத்துல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதி பாருங்க. You will see 101 things. It will even supersede the negative things, and then you will begin to think my husband is the correct. வேதம் சொல்லுகிறது, இந்த குறை சொல்றதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். நேரம் இல்லாதனால அடுத்ததுக்கு போகிறேன். குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரிகளிலே 5வது என்ன தெரியுமா? விட்டு கொடுக்காத தன்மை. நல்ல கவனமா கேட்டுங்க. நீங்க வேற வளர்ப்பு, உங்க மனைவி வேற வளர்ப்பு, அத்தை மகன் மாமா மகன்னா கூட 2 குடும்பத்துல வேற விதமா தான் நீங்க வளர்ந்துருக்கீங்க. 2 பேருக்கும் வித்தியாசமான விருப்பு உண்டு, வெறுப்பு உண்டு. கண்டிப்பா இந்த விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் குடும்பத்துல உரசல் வருது இல்ல? ஆனா நல்ல கவனமா கேட்டுங்க, இந்த உரசல்களை விட்டு கொடுத்து போனால் வாழ்வு இனிக்கும். உரசல்களை விட்டு கொடுத்தவே போக மாட்டேன்னா கண்டிப்பா வாழ்வு கசக்கும். டிவில சூப்பர் குடும்பம்ங்கிற டிவி ப்ரோக்ராம் ஒண்ணு போச்சுல. சூப்பர் குடும்பம் என்பது பூரணமான 2 பேர் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதல்ல, வித்தியாசமான கோணங்களிலே உள்ள 2 வேறு வேறு விருப்பு வெறுப்புகள் உள்ளவர்கள் விருப்பு வெறுப்புகளை அறிந்து மகிழ்ந்து வாழ்வதுதான் பெர்ஃபெக்ட் மேரேஜ், சூப்பர் குடும்பம். அது எப்படி முடியும்? விட்டு கொடுத்து வாழ்கிற நேரத்துல. அடிக்கடி கணவன்மார் சொல்றத கணவன்மார் சொல்றத கேட்டிருக்கேன். சொல்லுவாங்க அடிக்கடி மனைவி கிட்ட, என்னன்னாலும் எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வராது. அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் இங்க கல்யாணம் பண்ணோம்? எங்க அம்மா வைக்கிற என் தங்கச்சி வைக்கிற மாதிரி ரசம் வராது, அப்ப அங்கேயே இருந்துக்கோ, எது கல்யாணம் பண்ண? அன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்டானா, பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டானா, கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னா. எதுக்கு நீ கல்யாணம் பண்ற? சமையல் பண்ணி போடணும் இல்ல பாஸ்டர் அப்படின்னா. அதான் பாஸ்டர் சொன்னாரு, சமையல் தானே பண்ணி போடணும், அதுக்கு ஸ்விக்கில ஒருத்தனை பண்ணிக்க வேண்டியதானே? இல்ல கரெக்டா டைம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. யோசிங்க, மனைவினா சமைச்சு போடுற மெஷினா இல்ல வாஷிங் மெஷினா? அது நோ, she is your support, she is your half man. விட்டு கொடுத்து தான் போய் ஆக வேண்டும் இல்ல? இப்ப கேளுங்க, இந்த படத்துக்கு பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த படம்
4 இரும்பா 3 இரும்பா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. 4 3? 4 இரும்பு. 4 இரும்பா? கணவன் பக்கம் பார்த்தனைக்கு 4, மனைவி பார்த்தனைக்கு 3. ஆனா 4 3? 3. The place where we stand. The place where we stand. சரி, கணவனுக்கு அது 4, மனைவிக்கு 3. ரெண்டு பேரும் பார்த்தது கரெக்ட் தான். இதுக்கு பதில் சொல்லுங்க. 6 9? Yeah. It determines where we stand. Same. அடுத்தது W or M? ரெண்டு பேரும் Correct. ரைட். ஏங்க இன்னைக்கு காலையில நான் காரக்குழம்பு தான் வைக்க போறேன்னா நீங்க எனக்கு சாம்பார் தான் வேணும்னு சொன்னேன். உங்களுக்கு சாம்பார் வேணும்னா அவளுக்கு காரக்குழம்பு வேணும். சரி, முடிஞ்சா ரெண்டையும் செஞ்சுட்டு போன்னு சொல்லிட்டு போங்க. பிரச்சனை முடிச்சு. சரி, மனைவி சொல்றதுக்கு ஒரு ரீசன் உண்டு, கணவன் சொல்றதுக்கு ஒரு ரீசன் உண்டு. டோன்ட் ட்ரை டு ஆர்கியூ. மனைவி அவளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது சரியா இருக்கும், கணவன் அவர் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கணவன் இருக்கும். இல்ல W தான் அப்படின்னா she is never going to accept it. இல்ல, பல நேரங்களிலே இருவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது குடும்ப உறவிலே விரிசல்களை தவிர்க்கும். குள்ள நரியை அடித்து துரத்துவதற்கு இதுதான் சரியான வழி. குடும்ப வாழ்க்கையை உருவாக்கியவர் சொல்கிறார், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற வறுமை பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். விட்டு கொடுக்காத காரியத்தை கர்த்தர் அதுவும் இருக்கிறார். விட்டு கொடுத்து போங்க, ஏன்னா she is your flesh. 6வது சந்தேகம் இன்னைக்கு தலைவிரித்தாடுகிறது. உறவுகளில் சந்தேகம், நடத்தையில் சந்தேகம், செலவிலே சந்தேகம், பேச்சில சந்தேகம். எப்படின்னு சொல்றேன் கேட்டுங்க. மனைவிய அம்மா வீட்டுக்கு அனுப்பி 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட, என்ன இவ எப்படி கேள்வி கேட்கிறா, ஒருவேளை இவங்க அண்ணன் சொல்லி கொடுத்து அனுப்பி இருப்பானோ, ஏதோ ஒரு காசை இவர் 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துட்டா, ஏன் பர்ஸ்ல 500 ரூபாய் குறையுது, உங்க அம்மாவுக்கு எதுவும் எடுத்து கொடுத்துருப்பாளோ. சரி, கொடுத்துட்டு போகட்டுங்க, உங்க மாமியாருக்கு தானே கொடுத்தாங்க, அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். எது எடுத்தாலும் சந்தேகம். யாருக்கையாவது மொபைல்ல பேசுனா சந்தேகம். இல்ல பெண்களே ஆண்களே 2 பேருக்கும் நான் சொல்றேன், சந்தேகம் வராம இருக்கணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வராம இருக்கணும்னா தயவு செய்து காரியம் இன்னைக்கே செய்றீங்க. 2 பேரும் உங்க மொபைல்ல இருக்க பாஸ்வேர்டை எடுங்க. கணவனுக்கு தெரியாம மனைவி பாஸ்வேர்டு, மனைவிக்கு தெரியாம கணவன் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு கணவன் மனைவிக்குள்ள எதுக்குங்க பாஸ்வேர்டு? அதான் ஒரு கணவனு அந்த ஏரியால கொஞ்சம் வீக்கா, பிளாட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்தாராம். கீழே உள்ள பெண்மணி நம்பரை வாங்கி டவுன் பேர்டுன்னு சேவ் பண்ணாராம். மேல் வீட்டு பெண்மணியோட நம்பரை எடுத்து அப் பேர்டுன்னு போட்டாராம். பேர் போட்டா மனைவி கிட்ட மாட்டிக்குவாங்கன்னு. லெப்ட் வீட்ல உள்ளதுக்கு லெப்ட் பேர்டு, ரைட் வீட்ல உள்ளதுக்கு ரைட் பேர்டு இப்படின்னு போட்டு நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சாராம். மனைவிக்கு திடீர்னு ஒரு நாள் சந்தேகம். அதனால என் பேரை எப்படி சேவ் பண்ணிருக்காருன்னு போய் அடிச்சு பார்த்தா ஆங்கிரி பேர்டுன்னு இருந்துச்சு. இல்ல இப்படித்தான் நம்ம நாட்டுல இங்க பாருங்க, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும், ஒரு பையனை பார்த்தேன், அவங்க அப்பா பாஸ்டர், அவங்க அப்பா பேரை எப்படி எழுதிருக்கான் தெரியுமா? ஹிட்லர்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ள வரவே கூடாது. அப்படி ஏதாவது சந்தேகம் வந்தால், தீர்க்கவில்லை என்றால் பூகம்பம் வெடிக்கும். எப்ப சந்தேகம் வருதோ அன்னைக்கு ராத்திரியே உட்கார்ந்து 2 பேரும், ஏங்க நீங்க என்னங்க யாரோ சொல்றாங்க, நீங்க ஒரு பொண்ணை வந்து பைக்ல வச்சு கூட்டு போனீங்களா? ஆமாடி, அவங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸா இருந்தா கொண்டு போய் விட்ட, இது பிரச்சனையா? அப்பப்ப பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹேவ் ஷார்ட் அக்கவுண்ட்ஸ் வித் யுவர் ஸ்பௌஸ். அப்படியே மறைச்சு 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 மறைச்சு, இதை சொன்னா என் மனைவி சந்தேகப்படுவா, இதை சொன்னா என் மனைவி சந்தேகப்படுவான்னா பிரச்சனை. இன்னைக்கு கூட சொல்லி பாருங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, 28 வருஷமா குடும்பம் நடத்துறேன். என் மனைவி நம்பர் வேணா கூட உங்களுக்கு இப்ப தர்றேன். என் மனைவி நம்பரை தர்றேன், நீங்க வேணா போன் பண்ணி என் வைஃப்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏங்க என்னங்க சார்ல்ஸ் வந்து இப்படியெல்லாம் பைபிள் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, அன்னைக்கு பார்த்தேன் அங்க ஆவடி பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு பொண்ணை பைக்ல வச்சுட்டு கூட்டு போனான்னு சொல்லி பாருங்களேன். முதல் காரியம் என் மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா? என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா that is the trust I built in her in the last 28 years.
கடந்த 28 வருஷத்துல நான் பண்ண தட் இஸ் த ட்ரஸ்ட் தட் ஐ earned from my wife. பாதி நேரங்கள்ல மொபைல்ல பேசிட்டு ஏன் ஹிஸ்டரிய delete பண்றீங்க? கூகுள் குரோம்ல வந்து என்னமோ சைட்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஹிஸ்டரியில போயிட்டு எதுக்கு எல்லாத்தையும் delete பண்றீங்க? You don't have to do that. மனைவிக்கு தெரியட்டும், கணவனுக்கு தெரியட்டும். எல்லா மொபைல்ல முதல்ல பாஸ்வேர்டு எடுத்துங்க. ஏன் பெர்மிஷன் இல்லாம நீ மொபைல தொடக்கூடாது. ஏன்? சந்தேகம் வரதான் செய்யும். அப்படின்னா மனைவியே, கல்யாணம் ஆன பிறகு எந்த ஆண் அவன் வந்து உன்னுடைய பழைய எக்ஸா இருக்கலாம், இல்ல உன் காலேஜ் மேட்டா இருக்கலாம், கணவனுடைய பிரசன்ஸ்ல வச்சு பேசு, இல்ல சந்தேகம் வரும். இல்ல கவனமா கேட்டுங்க. சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையை உருவாக்கிய பின் சரியான சூழ்நிலையில் தெளிவாக்கி கொள்வது அருமையான உறவுகளை கட்டி எழுப்பும். இல்ல வாழ்க்கையில கனவுகளை அழிப்பது தோல்வி அல்ல, சந்தேகமே. வரீங்களா? இத நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். ஒரே மாம்சம்னா 2 பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. ஒரே மாம்சம்னா 2 பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ஹேவ் ஜஸ்ட் 1 பாஸ்வேர்ட். கணவன் வச்சிருக்க பாஸ்வேர்டு மனைவி வைங்க, மனைவி வச்சிருக்க பாஸ்வேர்டு கணவன் வைங்க. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் 1 flesh. எல்லாம் மனைவியினுடைய பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியணும், கணவனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியணும். குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரிகள்ல 7வது டைம் ஆயிடுச்சு. மறைத்தல். கவனமா கேட்டுங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. கணவன் எல்லாத்தையும் மனைவிட்டு ஷேர் பண்ணணும், மனைவி எல்லாத்தையும் கணவன் இடத்துல ஷேர் பண்ணணும். எதையும் மறைக்க கூடாது. There has to be transparency between husband and wife. The moment you begin to hide something, there starts the problem. அது என்னைக்குனாலும் வெளியே வந்தே தீரும். கவனமா கேளுங்க. இல்ல நல்ல கவனமா கேட்டுங்க. நீங்க ஒரு காரியத்தை மறைப்பதன் மூலமாக அது நாளைக்கு கணவனுக்கு தெரிய வந்தால், மனைவிக்கு தெரிய வந்தால், நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க மாட்டீர்கள். You also earn insecurity. பாதுகாப்பில்லாத தன்மை. இல்ல வேதம் சொல்லுகிறது, ஆதாம் அவன் மனைவி இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படாதிருந்தார்கள். என்ன அர்த்தம்? They were so transparent. எதையும் 2 பேரும் மறைக்கல. They were just open. இத நீங்க அதாவது don't take it on the wrong sense. This is called clarity, transparency. Husband wife குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. இருக்கா இன்னைக்கு? கணவன் மனைவியே, மனைவிக்கு தெரிஞ்ச அவ்வளவும் கணவனுக்கு தெரியுமா? கணவனுக்கு தெரிஞ்ச அவ்வளவும் மனைவிக்கு தெரியுமா? 8வது இல்ல அதிகாரம். குடும்பம் என்பது ஒரு கதம்பம். கதம்பம்ங்கிறது என்னது? இட்ஸ் a bouquet with various flowers. இல்ல சோ நிறைய பூ ஒரு கதம்பத்துல இருந்தா எல்லாருமே ஒவ்வொரு விதமான வாசனையும் வீசணும். குடும்பமும் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வீட்டுல பொறுப்பு உண்டு. இல்ல எல்லாருக்கும் பொறுப்புகள் உண்டு. அவங்கவங்க அவங்களுடைய பொறுப்புகளை அறிந்து செயல்பட்டால் அதிகாரம் செலுத்த தேவையில்லை. பிரச்சனை என்னன்னா அதிகார பொறுப்பை செய்யாததுனாலதான். உண்மையாகவே என் வாழ்க்கை துணைக்கு நான் மரியாதை கொடுப்பது என்பது அவள் பேசும்போது நான் கவனமாக கேட்பதாகும். இந்த அதிகாரம் செலுத்தியே எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசிக்கிட்டே இருக்கிற. கவனமா கேட்டுங்க. மனைவி பேசுவதை காது கொடுத்து கேளுங்க. இல்லைன்னா they are more prone to depression. தயவுசெய்து கவனமா கேட்டுங்க. கணவன்மாரே, மனைவி பேசுற நேரம் ஊரா வீட்டுல எவெல்லாம் பேசுனா, ஆபீஸ்ல எவெல்லாம் பேசுறா, அப்படியாங்க you're so beautiful madam, you're so looking so lovely madam, your சாம்பார் is so lovely madam. மனைவி செஞ்ச சாம்பார் செஞ்சு பாரு, அதே சாம்பார் இவ தானே செய்யற. Now come on. கணவன்மாரே, மனைவிமாரே, கணவன் ஆபீஸ்ல பிரச்சனை வர்ற நேரத்துல when he comes and shares, தயவு செய்து காது கொடுத்து கேட்கணும். வாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. Keep that words, keep that confidence. மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளிலே அன்பு கூறணும். அப்படி செஞ்சா அதிகாரம் செலுத்த
சான்ஸே கிடையாது. முடிக்கலாமா? 9வது இதான் கடைசி. பணம். தயவு செய்து வாழ்க்கையில பணத்தை எஜமானா மாத்தாதீங்க. வாழ்க்கையில எப்பவுமே பணம் வந்து எஜமானா இருக்கக்கூடாது. இட் ஹாஸ் டு பி a பணியாளன். மணி cannot be your master, it has to be your slave. You need to control money. எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம். கவனமா கேட்டுங்க. தயவு செய்து கணவன் மனைவி ஒரே அக்கவுண்ட், உன் சம்பாத்தியம் உன் அக்கவுண்ட்ல, என் சம்பாத்தியம் என் அக்கவுண்ட்ல வேணாம். ஹேவ் a common account. ரெண்டு பேருக்கும் ஒரே பாஸ்வேர்ட். திரும்பவும் சொல்றேன், ஹேவ் a common password. ரெண்டாவது, எப்பவுமே செலவு திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. மூணாவது, மனைவி செலவு பண்ணா கணவன் சொல்லணும், கணவன் சொன்னா மனைவிக்கு கொடுக்க சொல்லிடணும். ஒளிவு மறைவு இல்லாத செலவு இல்ல. முக்கியமான 2 மேட்ரு. கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. மனைவிக்கு கண்டிப்பா மாசம் மாசம் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கணும், ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி கொடுக்கணும். அப்புறம் என்னது என்னெல்லாமோ இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, பெண்களை பாருங்களேன். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இங்க தலையில இருந்து இங்க வரைக்கும் வெறும் 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சுக்கு அவங்க போடுற காரியத்தை பாருங்களேன். தலைக்கு என்ன, இங்க ஒட்டு, இங்க ஃபேர் அண்ட் லவ்லி, இங்க மூக்கு குத்தி, இங்க அது என்னதோ கருப்பா ஒண்ணு தார தடவுறாங்களே அது ஒண்ணு, இங்க அதுக்கு ஒரு பவுடரு, அப்புறம் இங்க அதுக்கு ஒரு ஒண்ணு, அப்புறம் இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க 1க்கு 3 ஓட்டை. 9 இன்ச்சுல 9 போடுறீங்க. ஆனா நாங்க அதெல்லாம் போடுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் இயற்கையாவே அழகு. பொறாமையா இருக்குல்ல இப்ப. ஆனா கணவன்மாரை கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் இதை சொல்றதுனால நீங்க தயவு செய்து வாங்கி கொடுக்கறத நிறுத்தாதீங்க. இதை மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். மாசம் மாசம் அதுக்கு ஒரு பட்ஜெட் போடணும். யோசிச்சு பாருங்க, மனைவி தேங்காய் எண்ணெய் வைக்காம வந்து தலையை பார்த்து போனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இல்ல யோசிச்சு தான் பாருங்களேன், மனைவி பவுடர் போடாம இருந்தா ரியல் ஒரிஜினாலிட்டி வெளியே தெரிஞ்சிடும். தயவு செய்து மனைவி தே வாண்ட் தட். அவங்களுக்கு அந்த பியூட்டி கிட்ட அது கண்டிப்பா அது எல்லா மனைவிக்கும் அது வேணும். தயவு செய்து அதுக்குன்னு ஒரு பட்ஜெட். கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. நான்லாம் போடுறேன்னா நீ மட்டும் என்ன போடுற? நோ நோ நோ, இதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல ஊதாரித்தனமும் செலவு பண்ணக்கூடாது. ஊதாரித்தனமும் செலவு பண்ணக்கூடாது. விரலுக்கேற்ப வீக்கம் இல்ல. எனக்கு தான் வந்து BMW கார் ஓட்டிட்டு போனோம்னு ஆசை. கடவுள் கொடுக்கலையே, எனக்கு வெறும் மாருதி கார் கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஓட்டிட்டு போறேன். ஏன் BMW கார் போனாதான் இதா? திருமணம் என்பது you become a partner, you enter into a partnership with your spouse. So budget பண்ற நேரத்துல it has to be a team effort. கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும். இல்லனா you will end up in deep debts. இல்ல பைபிள் சொல்றது பாருங்க, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, எல்லாம் மாயை. முடிக்கலாமா? குடும்பத்தை கெடுக்கும் குள்ள நரிகள் அப்படின்னு சொல்லி 9 காரியத்தை சொன்னேன். 1 பெருமை, 2 கோபம், 3 மன்னியாமை, 4 குறை கூறுதல், 5 விட்டு கொடாமை, 6 சந்தேகம், 7 மறைத்தல், 8 அதிகாரம், 9 பணம். இதுதான் இந்த காலத்துல பலருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இல்ல. இப்ப நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. எந்த ஏரியால வீக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஏதோ சில ஏரியால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஏரியால குள்ள நிறைய ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தயவு செய்து ஆண்டவரிடத்துல இன்னைக்கு அர்ப்பணித்து 2 பேரும் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஏரியால எங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, ஆண்டவரே இது மேற்கொள்ளாதபடிக்கு எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க தாங்கன்னு சொல்லி 2 பேரும் அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு குள்ள நெறியை துரத்தினால் உங்கள் குடும்பம் வளமாக இருக்கும். திருமணத்தன்னைக்கு உங்களுக்கு வாசித்த சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தில சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிறைவேறும். கர்த்தர் உங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதன் மத்தியிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பலருக்கு கடத்தி கொடுத்ததினாலே கர்த்தர் உங்கள் இருவரையும் எதற்கு இணைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி பரலோகத்திலே உங்கள் கணக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை உருவாக்கியவரே,
இம்மட்டுமாய் நடத்தினவரே, எங்கள் வாழ்க்கையிலே என்ன நோக்கத்தோடு எங்களை இணைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த மாலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வாய்ப்பு கொடுத்த செல்வினுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். செல்வின் and Mercy, thank you so much for giving me this lovely opportunity. On behalf of Pauline and my wife and Charles Money, we would like to thank all those people who came for the program today. God bless you all, and once again Selvin and Mercy, thank you very much. Thank you, Nate. Thank you so much. Paulika, thank you. உங்களுடைய இந்த வந்து இங்க வந்திருக்க கப்புள்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணதுக்கு. So thank you so much, Anna, for the opportunity. Really, thank you, Mercy Akka. Thank you so much for the opportunity. So இந்த மாதிரி நம்ம every last Saturday, சரியா, 4th Saturday நம்ம இந்த மாதிரி கேதர் பண்றோம். நீங்க ஓவர் டைம் கனெக்ட் ஆகுங்க. இது மட்டும் இல்லாம நாங்க எவ்ரி வெனஸ்டே இதே லிங்க்ல, அந்த சேம் லிங்க்ல தான் வெனஸ்டே we are gathering as a சந்தியா மீட்டிங் 7 to 9. அப்புறம் வந்து சண்டே வந்து 5 to 7ல கேரித் ஃபெலோஷிப்னு சொல்லி மீட் பண்றோம். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்க வீட்டுல யங் பீப்புள் இருப்பாங்கன்னா அந்த சண்டே அவங்களை வர சொல்லுங்க, லிங்க் பண்ண சொல்லுங்க, உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. ஸோ தொடர்ந்து இப்படி நம்ம நிறைய நாள் கூடி வந்து குடும்பத்தில் நிறைய காரியங்கள் இருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த குள்ள நெறிகளெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு காலத்துல உட்காந்துருக்கோம். நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், அந்த சாத்தா மட்டும் தான் எதிரி. அவன் வந்து இது மாதிரி வேற வேற ரூபத்துல வரும்போது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேதுரு லைஃப்ல இருக்கிற மறக்கவே செய்யாது, அதை மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் முடிக்கலாம். இந்த பேதுரு லைஃப்ல வந்து ஆண்டவர் வந்து அவருடைய மினிஸ்ட்ரி பத்தி சொல்லுவார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இப்படி அடிக்கப்படணும், இப்படி சிலுவை பண்ணப்படணும், 3 நாள் உயிர்ப்பெறப்படணும், ரட்சிப்பு உண்டாகணும்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்னா ஜீசஸை முதல்ல தனியா கூட்டு போய் கரெக்ஷன் சொல்லுவான். பார்த்திருக்கீங்களா? ஜீசஸுக்கே கரெக்ஷன் சொல்லுவான். தனியா கரெக்ஷன் சொல்லும் போது அவர் வந்து என்னைக்குமே என்ன செய்ய மாட்டாருன்னா, நம்ம ஆண்டவர் வந்து அழகா ஒரு சிலத்துல செய்யும் போது பார்க்கலாம், பேதுரு ஓவர்டேக் பண்ணி பேதுருக்கு பின்னாடி இருந்து செய்யற காரியங்களை அவர் திட்டுவார். அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லுவார், அப்பால போய் பீட்டர்ன்னு சொல்லாது, பேதுருவேன்னு சொல்லல. ஸோ நம்ம லைஃப்லயும் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல நம்ம ஒய்ஃபே தான் பண்ற மாதிரி இருக்கு, மெர்சி நீயே தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி மெர்சியை ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய நேரத்துல கிரியேட் செய்யறதெல்லாம் பிசாசுடைய இந்த குள்ளநரிகள் தான் பின்னாடி இருந்து ஏதாவது செய்வாங்க. அவங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள சரி பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தர் எதிரி நம்ம குடும்பத்திலே அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சு அதுக்காக என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணி கண்டிப்பா நம்ம முடிக்கணும். பாலினாக்கா தொடர்ந்து நம்ம இங்க வந்திருக்கிறவங்களுக்காக இந்த அதற்கு கப்பிள்ஸ்க்காக ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? இந்த 10 போலரைஸ் இவங்க லைஃப்ல கிரியேட் செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை கிரியேட் செய்யற குடும்பங்கள்ல ஆண்டவர் ஒரு விடுதலை தரணும். 9ல ஸோ 9 பாயிண்ட்ஸ், நான் 10 ஏதோ ஆட் பண்ணிட்டேன் போல எக்ஸ்ட்ரா ஒன்று. சரி, 9 பாயிண்ட்ஸ். நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ல நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆயிருக்கு. ஏன்னா இதனால ஒன்னா ரொம்ப நாள் இருந்தது கிடையாதுல்ல. நம்ம வந்து ஒருத்தர் காலையில வந்தா நைட்ல போயிடுவோம், நைட்ல வந்தா காலையில போயிட்டு இருந்துச்சு. ஒன்னா இருக்கும்போது அன்னைக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நம்ம இவங்க சொல்றாங்க, பெங்களூர்ல ரொம்ப அபியூஸ் பண்றாங்க ஒய்ஃப். அப்புறம் ஒரு சில ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா ரொம்ப கொடுமையா ஒரு சில காரியங்கள்லாம் செய்யறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கணும். இந்த நாளும் கூடி வந்திருக்க எல்லாருமே அந்த சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். மற்ற எல்லா குடும்பத்துக்காக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சாத்தா வந்து யாரை வஞ்சிக்கலாம், எந்த குடும்பத்தை உடைக்கலாம், எந்த குடும்பத்தை இந்த குவாரண்டைன் டைம்ல கூட 2-3 கேசஸ் டிவோர்ஸ் கேசஸ் இருக்குது கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ அந்த அளவுக்கு இல்ல, குடும்பங்களை குறிக்கிறதுக்கு சின்ன பணமாக்குறதுக்கு நிறைய குள்ளவனைகள் திட்டம் இருக்குது. அதையும் நம்ம மனசு வச்சு அக்கா தொடர்ந்து ஜெபம் பண்ணி இந்த குழுவை முடிப்பாங்க. அதோட இந்த ஃபெலோஷிப் பண்ணிக்க முடிக்கிறோம். தேங்க்யூ. ஓவர் டு யூ அக்கா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கணவன் மனைவியாக வந்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் பேசின காரியங்களே நாங்கள் கேட்க கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Lord, we learned a lot of things, Father, the things that is disturbing our family life. ஆண்டவரே வாழ்க்கையில இருக்கிற அந்த குள்ள நரிகளை நாங்கள் இந்த நாளிலே பார்த்தோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த காரியத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க அறிவீரேசப்பா. Lord, you intervene and touch the families, Father. Lord, we pray for your divine intervention upon the families right now, Father. Let them be healed of all the pains that they are going through, Father, as a couple, Father God. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க வந்து வாசம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். You be the center of their life, Father, so that their life would be a
family would be a blessing to the community and blessing to one another, Father God. அப்படியாக கர்த்தாவே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த காயப்பட்ட கருத்துக்களாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே கேட்ட சத்தியங்களை கர்த்தாவே கணவனும் மனைவியும் சேர்ந்து மனம் விட்டு பேசி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அறிக்கையிடவும் ஆண்டவரே help them to forgive each other, help them to love one another more, Father. Help them to come out of all the things that they have been Lord not able to overcome today, Father God. ஆண்டவரே இந்த நாளில அவங்களை விடுதலை ஆக்குங்க சுவாமி. தைரியமாக மனம் விட்டு பேசி கர்த்தாவே தங்களுடைய தவறான காரியங்களிலே எதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாள் நீங்க அவர்களை விடுதலை ஆக்குங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களை இணைத்த நோக்கத்தை என் தேவன் முற்றுமுடிய நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. especially during this lockdown times, let them not feel stressed about one another, but try to enjoy the love with one another that you have given us, Father God. Lord, it is a perfect blessing from above that we are in these lockdown times as a couple together, Father. Strengthen the relationship, Father. Strengthen the oneness, Father God. Lord, help them to love one another more. Help them to care for one another more. Help them to protect one another, Father. Bind them together in love, Father. And you be the center of their marriage, Appa. We believe, Father, you are going to do great and mighty things in all these families in a very special way. They are going to testify of the goodness that it is the Lord's doing and it is marvelous in our eyes, Father God. Thank you, Jesus. Thank you for the commitment that every couple had taken, Father God. Thank you, Lord, for Charles Anand. Thank you, Lord, that he has been a blessing, Father God. Continue to use him in your kingdom, Father. Thank you, Lord, for Selvinana and Mercy, Father. Thank you, Lord, for their lives, Master. Thank you, Lord, for the burden that you have given them, Father, to reach out to different categories of people, Father God. Bless their ministry, Father. Anoint them in a very special way, Father God. You continue to lead them and guide them, Father. We completely surrender this night into your precious hands. Bless each one of us, Father God. We humble ourselves before you. In Jesus' mighty name we pray. Amen. Thank you. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்ம குரூப்ல போடுங்க. நம்ம அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாதவங்க இதுல ஒரு சில லிங்க் போட்டிருக்கோம். நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டிமேஷன் கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் 4th சாட்டர்டே இந்த மாதிரி பண்றோம். 1st சாட்டர்டே இதே மாதிரி ப்ரீ மேரிட்டல் கோர்ஸ், இந்த மாதிரி மேரேஜுக்கு முன்னால இருக்கிற யங் பீப்புள் அவங்களுக்கு தனியா நம்ம நடத்துறோம். ஸோ அதுவும் நிறைய இருக்குல்ல. இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வருது நமக்கு பிரச்சனை. மேரேஜுக்கு முன்னாலே அவங்களுக்கு கற்றுக்க வேண்டிய காரியங்கள் அது சேரும். பிறகு அதே மாதிரி யங் பீப்புளுக்கு ப்ராக்டிகல் டாக், கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா, அது பண்ணும்போது நிறைய பிள்ளைங்க நிறைய கொஸ்டின்ஸோட வந்தாங்க, அவங்களுக்கும் நடத்துறோம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பும்போது நீங்க என்ன செய்யலாம், நீங்க சர்க்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சேர்ந்து அந்த வர்ச்சுவலா நிறைய காரியம் செய்து காண்றது சார். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்யூ சோ மச். அழைப்பு ஏற்று வந்த ஒவ்வொரு நட்சத்திரம் இன்னும் இந்த மாதிரி நீங்க மீட்டிங்ல எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். அந்த வாலிபர் கூட்டங்கள்ல இந்த மாதிரி இதுல நீங்க வாலண்டியரா எங்க கூட இருக்கலாம். 400 வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியால. நீங்களும் பி a part of our volunteers. அப்படி விரும்புறவங்க எங்கேயுமே வாலண்டியர் இல்லைன்னா இந்த மாதிரி இல்லாதவங்க நீங்க என்ன ஊழியத்துல ஈடுபாடு கொள்ளணும்னா தொடர்ந்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. God bless you. அந்த ஒருத்தருக்கு நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ. உங்க ஃபேமிலிஸ் ஆண்டு ஆசீர்வதிக்கட்டும். அக்காட்ட கொஸ்டின் கேட்கறதா கேட்கலாம். ஒரு if you want to have any questions நீங்க ஏதாவது டைம் இல்ல அவனை கேட்கலாம் கேட்கலாம். ஒரு 5 to 10 minutes. அண்ணனும் அக்காவும் இருக்காங்க. அக்காவும் வந்து ஒரு சைக்காட்ரிக்ட்ல வந்து சைக்காலஜிஸ்ட். அவங்களும் அண்ணன் வந்து பயங்கரமான சைக்காலஜிஸ்ட். அதனால நீங்க அவங்க நிறைய கேள்விகளை கேட்கலாம். குடும்பத்துல உள்ள சில கேள்வி கேட்கணும்னா ஒரு 5 to 10 minutes will take time to நம்ம நம்பர் ஷேர் பண்ணுங்க. பாலின் நம்பர் ஷேர் பண்ணலாம். என்னோட நம்பர் ஷேர் பண்ணுங்க. they can also get in touch. yes ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் ஒண்ணு அண்ணே. சார்லஸ் அண்ணா அந்த மார்க்ஸ் போட்டிங்கல்ல சார்லஸ் அண்ணா, ஆமா மார்க் 50 to 65ல ஒரு சின்ன கரெக்ஷன் அது பாருங்களேன். அதுல சொல்லுங்க. வீட்டுக்கு செல்ல அதை விட்டு செல்லுங்கள் அப்படின்றதுக்கு நீங்க வீட்டுக்கு செல்ல அப்படின்றது பாருங்க. அந்த ஓ சரி சரி அவசரத்துல மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ரைட், நான் கரெக்ட் பண்ணிடுறேன். நீங்க எதுக்கு மார்க் போட்டீங்க? வீட்டுக்கு விட்டு செல்ல போட்டீங்களா? இல்ல அது விட்டு செல்லுன்னா எழுதணும். அண்ணா அதை மாத்தி இருக்காங்க. ஓகே அத வீட்டுக்கு அந்த கரெக்ஷன் பண்ணுங்க. என்னுடைய தவறு தான் அது.
சில நேரம் ஒழுங்கா எடிட் பண்ணாம போடுறது ஒரு பிரச்சனை. ரைட், I'll do the correction, sure. Thank you brother, thank you. சோ ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அக்கா அண்ணன் கேட்கலாம், அப்படின்னா we close. ஏதாவது நீங்க ஈவினிங் நடத்தின காரியத்துல இருந்து கேள்வி கேட்கலாம், ஏதாவது உங்க ஃபேமிலில இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஏதாவது இருக்கும் ப்ராப்ளம் அவங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படி கேட்டு டைம் யூஸ் பண்ணலாம்.